பாலகுமரனின் கங்கை கொண்ட சோழன் முதலாம் பாகம். அத்தியாயங்கள் மேலே தெரிகின்ற லிங்க் கார்டை கிளிக் செய்து கேளுங்கள். இந்த பதிவில் அடுத்த 3 அத்தியாயங்கள் உள்ளன. கேட்டு உணர்ந்து மகிழுங்கள். கேட்பதில் மகிழ்ச்சி. கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 27. வாசலில் குதிரைகள் சப்தம் கேட்க வைத்தியர் வெளியே கதவு திறந்து வந்தார். நாகரத்தினமும் ஞான சம்பந்தனும் திடுக்கிட்டு பிறந்தார்கள். அவன் எழுந்து நின்று உடைகளை அணிந்து கொண்டான். அவளும் தன்னை சீராக்கிக் கொண்டாள். 2 பேரும் என்ன என்று காது கொடுத்து அரைவாசலில் நின்று கேட்டார்கள். அவனை தந்தை அழைக்கப் போகிறார் என்று தெரிந்து அவனை முதுகில் தட்டி முன்னே போ என்று சைகை செய்தாள். அவன் எழுந்து முன்னே போய் கூடத்தில் நின்று கொண்டான். வைத்தியர் கூடத்திற்கு வந்தார். அவன் நிற்பதைப் பார்த்து, வெளியே வா, உன்னிடம் வணிகர்கள் பேச வேண்டும் என்கிறார்கள் என்று சொல்ல அவர்கள் இருவரும் வந்தார்கள். மற்ற வைத்தியர்களும் அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். வணிகர்கள் கூட்டம் திண்ணையில் உட்கார எதிர் திண்ணையில் வைத்தியர் உட்கார்ந்தார். கடல் தாண்டி போக வேண்டும் என்றால் என்ன மருந்துகள், என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும்? ஒரே ஒரு மருந்துதான், கிச்சிலிக்காய் போதும். எந்த இடத்தில் கிச்சிலிக்காய் கிடைக்கிறதோ அதை பச்சையாக பறித்து இலையாகவும் காயாகவும் வாங்கிக் கொண்டால் போதும். அதை முகர்ந்தால் போதும். தடுமன் பிடித்தால் அதற்கு உண்டான மருந்துகள் எங்களிடம் இருக்கின்றன. நுரையீரலில் கபம் சேர்ந்தால் அதை நீக்கவும் எங்களுக்கு தெரியும். ஜுரம் இருப்பினும் அதற்கு உண்டான மருந்துகள் இருக்கின்றன. வயிறு பிரட்டி வாந்தி எடுத்தால் அதற்குண்டான மருந்துகளையும் கைவசம் வைத்திருக்கிறோம். ஆனால் பல 100 மரக்கலன்களில் 1,00,000 பேர் படையெடுப்பார்கள் என்றால் அத்தனை பேருக்கும் நாளாகுமே. எனவே 4 திசையிலும் ஆள் அனுப்பி சேர தேசத்திலும் பாண்டிய தேசத்திலிருந்தும் அவைகளை கொண்டு வரச் செய்து போகின்ற இடத்தில் உள்ள மருத்துவர்களை சந்தித்து அவர்களிடமிருந்தும் அந்த மருந்துகளை பறித்து கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தால் போருக்கு தாங்குமாறு மருந்துகளை சேகரித்து விடலாம். வெறும் பொன் பொருளை கொள்ளையடிப்பது மட்டுமல்லாது மருந்துகளை கொள்ளையடிக்கவும் நாம் திட்டம் தீட்டியாக வேண்டும் என்று வைத்தியர் சொன்னார். இந்த பிள்ளை ஏதோ சொல்ல விரும்புகிறான் போலிருக்கிறதே என்று வணிகர் ஞான சம்பந்தனை நோக்கிச் சொன்னார். ஐயா, எலுமிச்சை, கிச்சலி இந்த 2 காய்களும் போதும். இவைகளை மெல்ல கீறி முகர்ந்து பார்த்தால் கொஞ்சம் சிறிய துளியை இட்டு வாயில் இட்டு கொண்டால் கொஞ்சம் அழுத்தி நெற்றியில் தடவிக்கொண்டால் தலைவலி வராது, வயிறு பிரட்டல் வராது, வாந்தி வராது, தடுமன் பிடிக்காது. எனவே கிச்சலி இலையாகவும் காய்களும் இருந்தால் அது மட்டும் போதும். கிச்சலி காய்கள் பாண்டிய தேசத்தில் ஏகமாய் வளர்கின்றன. சோழ தேசத்திலும் உண்டு. இப்பொழுது பறித்தால் 20 நாளைக்கு கிச்சலிக்காய்கள் தயாராக இருக்கும். எனவே நீங்கள் எப்பொழுது கிளம்புகிறீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது பறித்து கொண்டால் போதுமானது. இப்பொழுது பறித்து கொண்டிருக்கிற அவசியம் இல்லை. ஆயினும் சில கிச்சிலி காய்களை ஊறுகாயாக்க போட்டு வைத்து உப்பு பதனிட்டு வைத்துக் கொள்ளலாம். அதில் பெரிதும் பயனில்லை. பச்சை கிச்சலியினுடைய பயன் மிகவும் அரிது. எப்பொழுது கிளம்ப போகிறீர்கள், எங்கிருந்து கிளம்ப போகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்றபடி கிச்சலிக்காயை சேகரிப்பது நடக்கும். நன்றாயிருக்கிறது இவன் பேசுவது. இப்போதே மூட்டை கட்டி வைத்துக்கொண்டு இடத்தை அடைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, நீ யார்? நான் இவருடைய மாப்பிள்ளை ஞான சம்பந்தன். அவன் எனக்கு மட்டும் மாப்பிள்ளை இல்லை, ராஜராஜ பிரம்மராயருடைய பிள்ளை. சோழகுல சுந்தரிக்கும் ராஜராஜ பிரம்மராயருக்கும் பிறந்த பிள்ளை. அடடே, பெரிய இடத்து பிள்ளை அல்லவா? அவனையா மருமகனாக பெற்றிருக்கிறீர்? வாழ்க வாழ்க. எங்களுக்கு ஒன்றும் திருமண செய்தி தெரியாதே. நாளை திருமணம் நடக்கப் போகிறது. அப்படியா? வாழ்க வாழ்க. இதோ எங்களால் ஆன சிறிய பரிசு. அவர்கள் சட்டென்று ஒரு சிறிய துணியை வைத்தார்கள். பொற்களஞ்சுகள் கொடுக்கப்பட்டன. யாரோ ஒருவர் தன் கை கடகத்தை அவிழ்த்து கொடுத்து, இந்தாரும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர்கள் திருமண பரிசாக ஞான சம்பந்தனுக்கு கொடுத்தார்கள். ஞான சம்பந்தன் உள்ளே தலை நீட்டி மனைவியை அழைத்தான். அவள் வெளியே வந்தாள். சபையை நமஸ்கரித்தாள். 2 பேரும் விழுந்து வணங்கி பரிசு பொருளை பெற்றுக் கொண்டார்கள். திருமணத்துக்கு முன்பே பரிசு கிடைத்து ஒரே மாப்பிள்ளை நீதானடா என்று ஒரு வைத்தியர் சொல்ல எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். ஐயா, கடற்பயணம் பற்றி பயத்தை அதற்கு உண்டான நோய் தீர்க்கும் மருந்தை என்னிடம் விட்டுவிடுங்கள். அருண்மொழி ஐயாவிடம் என்னுடைய வாக்குறுதியை சொல்லுங்கள். ஒருவருக்கும் தீங்கு நேரா வண்ணம் நான் அதை செய்கிறேன். அதாவது நீயும் கடற்பயணம் வருகிறேன் என்று சொல்கிறாயா? ஆமாம், நானும் என் மனைவியும் யுத்த முனைக்கு வருகிறோம். யுத்த முனையிலிருந்து திரும்பும் பொழுது நான் கடற்பயணம் மேற்கொள்ளப் போகிறேன். என் மனைவி தஞ்சைக்கு திரும்பிவிடுவாள் என்று சொல்ல அவர்கள் மறுபடியும் ஆரவாரம் செய்தார்கள். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இப்படி ஒரு மருத்துவன் கூட வருகிறான் என்றால் எங்களுக்கு என்ன பயம்? நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உற்சாகமானார்கள். நாம் போய் சொல்லிவிடுவோம். நாம் போய் சொன்னால் போதாது, இந்த சிறுவனை அழைத்துப் போவோம் ஐயா. வைத்தியர் ஐயா, நீரும் வாரும். உமது மாப்பிள்ளை என்று அறிமுகப்படுத்தும். அவர்கள் இருவரும் மறுநாள் விடியற்காலையில் அருள்மொழிப்பட்டன் எதிரே நின்றார்கள். எதனால் கடற்பயணத்தின் போது வாந்தி வருகிறது? அருள்மொழிப்பட்டன் கேள்வி கேட்டான். தலைமை வைத்தியர் எப்படி சொல்வது என்று தயங்கினார். நான் சொல்லட்டுமா? அவன் தலைமை வைத்தியரிடம் அனுமதி கேட்டான். சரி என்று சொன்னார்.
ஐயா, நாம் 2 கால்களால் நேராக நிற்கிறோம். நிற்கும் பொழுது தலை ஆடாது, நடுவே அமைதியாக இருக்கிறது. நமது காலுக்கு கீழே பூமி ஆடினால் மேலே இருக்கின்ற மூளையும் ஆடும். மூளை என்பது ஒரு திரவத்தில் மிதக்கிறது. அந்த மிதக்கிற மூளை வேகமாக ஆடினால் தலை சுற்றும். தலை சுற்றினால் வயிறு எதுகளிக்கும். வயிறு எதுகளித்தால் அடியில் உள்ள சோறு வெளியே வந்துவிடும். எனவே மூளை அசையாமல் இருப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் நாம் செய்ய வேண்டும். மூளை அசைந்தால் என்ன ஆகும்? இம்மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அசையும் என்பதை தவிர்க்க முடியாது. திரும்ப திரும்ப அசையும். மூளை அசைவை பழகப்படுத்திக் கொள்ளும் வரை இந்த தொந்தரவு இருக்கும். அப்படி இந்த தொந்தரவு இருக்கும் பொழுது கிச்சிலிக்காயை முகர்வதோ, எலுமிச்சையை முகர்வதோ, கிச்சிலி இலை பிழிந்து வாயில் போட்டு மெல்வதோ நன்றாக இருக்கும். அது வாந்தியை கட்டுப்படுத்தும், வயிற்றுப்போக்கை சரிப்படுத்தும், மூக்கில் நீர் கோர்த்துக் கொள்வதை சரிப்படுத்தும். ஆனால் தலையனுடைய ஆட்டம் நிற்காது. படுத்து தூங்க முடியாது, உறங்க முடியாமல் ஆடிக்கொண்டே இருக்கும். கடல்களில் அலை அதிகமானால் கொந்தளிப்பு இருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும். உதாரணத்திற்கு நான் எடுத்து காட்டவா? அவன் வினவினான். அருள்மொழிப்பட்டன் சரி என்று சொல்ல இடதும் வலதுமாக ஓடினான். இப்படிதான் நாம் பயணப்பட வேண்டியிருக்கும். அந்த நாற்காலியிலிருந்து எதிர் நாற்காலி வரை ஓடி, அந்த நாற்காலியிலிருந்து இந்த பக்கம் வந்து இப்படி நாம் ஓட வேண்டியிருக்கும். அல்லது இப்படி இறுக்கமாக ஒரு தூணை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த தூணும் ஆடும். அது கொந்தளிப்பான நேரம். கொந்தளிப்பு இல்லாத நேரத்தில் இவ்விதமான ஆட்டம் இருக்கும். அவன் மறுபடியும் நடித்து காண்பித்தான். அருள்மொழிப்பட்டன் வியப்போடு அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ராஜராஜ பிரம்மநாயன் மகன் அல்லவா? கூர்மையாக இருக்கிறாய். ஆனால் நீ கடற்பயணம் மேற்கொண்டதுண்டா? இல்லை. பிறகு எப்படி தெரிந்தது? வணிகர்களிடம் விவரமாக கேட்டு அறிந்தேன். வணிகர்கள் நடித்து காட்டினார்கள். அதை உங்களிடம் நான் திரும்ப செய்து காட்டினேன். ஒவ்வொரு மரக்கலத்திலும் ஒவ்வொரு வைத்தியர் இருப்பார். நானும் உங்களோடு பயணப்பட விரும்புகிறேன். நீங்கள் எந்த கப்பலில் இருக்கிறீரோ அங்கு நானும் இருக்க விரும்புகிறேன். கடற்பயணம் பற்றி வேறு என்ன தெரியும்? இங்கிருந்து ஸ்ரீ விஜயம் போவதற்கு பல்வேறு வசதிகள் இருக்கின்றன. ஒன்று வான சாஸ்திரம், இன்னொன்று கடலில் ஆழம், மூன்றாவது மூக்குத் திமிங்கலங்கள். எனது? மூக்குத் திமிங்கலங்கள்? மூக்குத் திமிங்கலங்களா? அப்படியென்றால்? சற்று மூக்கு நீளமான மிகப்பெரிய மீன்கள். திமிங்கலத்தின் அளவு பெரியவை. அவை கூட்டம் கூட்டமாக இருக்கும். அவை என்ன செய்யும்? நாம் ஸ்ரீ விஜயத்தை நோக்கித்தான் போகிறோம் என்று புரிந்து கொண்டு நமக்கு அவை வழிகாட்டும். நாம் திசை மாறினால் அது வந்து வழிமறிக்கும். குவிக் குவிக் என்று கத்தி இடது பக்கம் போக வேண்டும் என்று சொல்லும். அது எப்படி தெரிந்தது? இதையும் வணிகர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவைகள் நம்பி எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஸ்ரீ விஜயத்திற்குத்தான் போகிறோம் என்று அவைகளுக்கு எப்படி தெரியும்? இங்குள்ள நாவாய்கள் அத்தனையும் ஸ்ரீ விஜயம் நோக்கிதான் போகின்றன. ஸ்ரீ விஜயத்திலிருந்தான் வருகின்றன. எனவே ஒரு நாவாய் வந்தால் அவை ஸ்ரீ விஜயம் நோக்கி போகின்றன என்று அவைகளுக்கு தெரியும். ஸ்ரீ விஜயத்தின் பாதையும் அவைகளுக்கு தெரியும். எனவே அந்த மூக்கு திமிங்கலங்களை வழிகாட்டியாக வைத்துக் கொண்டு வணிகர்கள் போவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வணிகர்களை விட அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறாயே? இல்லை, அவர்களிடம் தெரிந்து கொண்டதுதான் அதிகம். வேறு என்ன செய்தி? நன்றாக தூங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? தூளி கட்டி விடுவது. தூளியா? ஆமாம். தரையில் படுத்து உறங்கினால் இடதும் வலதுமாய் உருள்வோம். அப்படி உருளாமல் இருக்க 2 தூண்களுக்கு நடுவே தூளி கட்டி அதில் ஏறி படுத்துக் கொண்டால் நாம் உருள மாட்டோம். அந்த தூளிக்குள் பொதிந்து பத்திரமாக இருப்போம். அட, இதுவும் அற்புதமாக இருக்கிறது. நன்றாயிருக்கிறது உன்னுடைய யோசனைகள். என் யோசனை அல்ல சேனாதிபதி அவர்களே, இது வணிகர்கள் சொல்கிற யோசனை. வணிகர்களை விடமாட்டேன். பின்தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவர்கள் அழுத்துக்கொண்டு துரத்தும் வரை பின்னாலேயே ஓடுவேன். துடிப்பாகியிருக்கிறான், சந்தோஷமாகியிருக்கிறான். இவனை மாப்பிள்ளையாக பெற்றது உங்களுடைய பாக்கியம். நாளைக்கு திருமணமா? இல்லை, இன்று உச்சி வேலைக்கு முன்னால் திருமணம். ஆக திருமணத்தை விட்டுவிட்டா வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் அழைத்த பிறகு வராமல் இருக்க முடியுமா? அடே, முதலில் திருமணத்திற்கு போங்கள். இருங்கள். ஒரு தட்டு கொண்டு வர சொன்னார். தட்டில் மாலைகளும் பொற்காசுகளும் வைத்தார். பட்டு துணி வைத்தார். காழகம் என்கின்ற கரை ஆடையை வைத்தார். அவனிடம் நீட்டினார். வாழ்க வளமுடன். உன்னை போர்முனையில் சந்திக்கிறேன். என்னோடு என் மனைவியும் வருகிறாள். அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். எதற்காக மனைவி? அவள் எனக்கு மிகவும் உதவி செய்வாள். அவள் உதவி இருப்பின் என்னால் வைத்தியத்தை விரைவாகச் செய்ய முடியும். நல்லது, அழைத்து வா. இந்தா, அவளுக்காக இதை கொடு. 2 வெள்ளித் தண்டைகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட அவற்றையும் தட்டில் வைத்தார். அவர் காலில் விழுந்து வணங்கி அவைகளை வாங்கிக் கொண்டான். திருமணத்திற்கு முன்பே அதிகமான பரிசுப் பொருள்கள் அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு வருகிறது என்பதை தலைமை மருத்துவர் புரிந்து கொண்டார். அவனை அணைத்துக் கொண்டார். உன்னை பற்றி பயம் எனக்கு இருந்தது, உண்மையடா. ஆனால் அது முற்றிலும் நீங்கிவிட்டது. எத்தனை விஷயங்கள் சொல்கிறாய்! எவ்வளவு கெட்டிக்காரனாய் இருக்கிறாய்! நான் பாக்கியசாலி. நான் ஏதேனும் தவறாக பேசியிருப்பின் மன்னித்துவிடு. அவன் அவரை இருக்க அணைத்துக் கொண்டான். வாருங்கள் போவோம் என்று கைகோர்த்து கொண்டான். தோள்பட்டையில் பொன்மூட்டை முடிச்சுடன் மாமனாரும் மாப்பிள்ளையும் வீடு நோக்கி நடந்தார்கள். கங்கை கொண்ட சோழன்
அத்தியாயம் 28. அந்த அகலமான மாட்டு வண்டியில் குறுக்கும் நெடுக்குமாக மரக்கட்டைகள் அடிக்கப்பட்டும் கட்டம் கட்டமாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கட்டத்திலும் மரப்பெட்டிகள் இறக்கப்பட்டிருந்தன. அந்த மரப்பெட்டிக்குள் தைல ஜாடிகளும் மருந்து கூடைகளும் அசையாமல் வைக்கப்பட்டன. தைல ஜாடியை சுற்றி கயிறாலும் வைக்கோலாலும் அடிபடாமல் மெத்தென்று இருக்க ஒருவகை செய்யப்பட்டிருந்தது. ஞானசம்பந்தன் வண்டியின் மீது தாவி ஏறினான். என்னென்ன ஏற்றிருக்கிறாய் சொல், மனைவியை பார்த்து கேட்டான். மனைவி ஓலையை உருவி படிக்கத் துவங்கினாள். பஞ்சாகத் தைலம் 10 துணி. சரி. வாசனாதி ஏரண்ட தைலம் 6 துணி. மிகச்சரி. உத்தம கருணாதி தைலம் 8 துணி இருக்கிறது. பில்வாதி குரூதம் 10 பதகு. மண்டூகர வடகம், திருவாதி, லவிமலை, சுனேத்ரி 6 பதகு. தாம்ராதி 10 பதகு. வஜ்ர கல்பம் 20 பதகு. கல்யாண லவண்யம் 4 பதகு. அவன் ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து சரிபார்த்துக் கொண்டான். வண்டியை விட்டு கீழே இறங்கினான். இதே அளவு இதே போல இன்னொரு மாட்டு வண்டியிலும் மருந்து கூடைகளும் தைல ஜாடிகளும் அசையாதிருக்க சட்டம் செய்யப்பட்டு மிகப்பெரிய காளைகள் அவற்றை இழுக்கும்படியாக செய்யப்பட்டு நகர தயாராகியிருந்தன. தலைமை மருத்துவர் வீட்டு வாசலில் எல்லோரும் கூடியிருந்தார்கள். நேற்றைக்கு திருமணம் முடிந்தது, இன்றைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பெண்ணை போருக்கு அனுப்புகிறாய், என்ன உன் தலையெழுத்து? ஒரு வயதான கிழவி தலைமை மருத்துவரை பார்த்து அழுத்துக் கொண்டாள். தலைமை மருத்துவர் முகம் இருக்க கிடந்தது. அவளுக்கு ஆயுசு கெட்டியம்மா, நல்லபடி போய் வருவாள், போய் கங்கை நீரை கொண்டு வருவாள். இத்தனை சட்டங்களுக்கும் ஆடாமல் அசையாமல் பல தவளைகளில் கங்கை நீர் வரும். வடக்கே இருக்கும் ஊர்களைப் பற்றி பல கதைகள் சொல்வாள். உடுப்புகள் வாங்கி வருவாள், நகைகள் வாங்கி வருவாள். அப்பொழுது வந்து அவளை பார், என்ன கொண்டாட்டமாக இருப்பாள் என்று பார். எல்லோரும் தான் வைத்தியருக்கு மகளாக பிறக்கிறார்கள். இவள் அதிர்ஷ்டக்காரி. அரசாங்கத்துக்கு வேண்டிய ஒரு இளைஞனை மணமகனாக பெற்றாள். இப்பொழுது அவன் அரசாங்க அதிகாரி. அரசாங்க அதிகாரியின் மனைவி என்றால் இங்கும் அங்கும் ஓடத்தான் வேண்டியிருக்கும். உட்கார்ந்து ஆடு புலி ஆட வசதி இருக்காது. உங்கள் வாழ்க்கை வேறு, அவள் வாழ்க்கை வேறு. அவள் வென்று வருவாளம்மா, கவலைப்படாதே. வேறொரு கிழவன் மிக திடமாகச் சொன்னான். தலைமை வைத்தியருடைய முகம் மலர்ந்தது. நாகரத்தினத்தினுடைய தாய் அவளை அணைத்துக் கொண்டாள். நாகரத்தினமும் தாயை தழுவிக்கொண்டாள். கணவனோடு போகிறாய், ஜாக்கிரதையாக இரு. கண்ட இடத்தில் கண்ட நேரத்தில் அருகே படுத்து விடாதே, அனுமதித்து விடாதே. மேலே வானம் கீழே பூமி என்று வெட்டவெளியில் கூடல் செய்ய வேண்டாம். எப்படி போகிறாயோ அப்படியே வா. வந்த பிறகு சகலமும் வைத்துக் கொள்ளலாம். உனக்கு சிறிய வயது, அவருக்கும் சிறிய வயது. குழந்தையை பெற்றுக் கொண்டு வராதே, நல்ல அனுபவங்களை பெற்றுக் கொண்டு வா என்று காதோரம் சொன்னாள். நன்றியாக அம்மாவை மகள் இன்னும் இறுகிக் கொண்டாள். அந்தனராக நீங்கள் இங்கு வந்து மருத்துவம் கற்றது சந்தோஷமாக இருக்கிறது. எனினும் எங்கள் குலத்து பெண்ணையே மணந்து கொண்டு எங்களில் ஒருவராக மாறினீர்களே, அது மிகப்பெரிய செயல். இதனால் எங்கள் மருத்துவர் குலம் உயர்ந்தது. அரசர் கூப்பிட்டால் போக வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும், உடனே வெளியேற வேண்டும் என்றுதான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கூடுதலாக மரியாதை வந்துவிட்டது. நேரே அரசரிடம் போய் போருக்கு போய் வந்தோம், பூணல் அணிந்து கொள்ள உத்தரவு கொடுங்கள் என்று கேட்கப் போவதில்லை. மாறாக நிறைய ஆதுரச்சாலைகள் அமைக்க வேண்டும் என்று கேட்கப் போகிறேன். ஒவ்வொரு வீடாக போய் வைத்தியம் செய்வதற்கு பதில் ஆதுரச்சாலைக்கு வந்துவிடு, அங்கேயே இரு என்று நோயாளிகளை ஒரு இடத்திலேயே வைத்து நாம் வைத்தியம் செய்யலாம். மழைக்கோ வெயிலுக்கோ பயப்படாமல் ஓடுகள் வேய்ந்து உயர்ந்த கூரைக்குள் கீழ் நிம்மதியாக மருத்துவம் செய்யலாம். ஞானசம்பந்தன் பேசினான். மழை என்று வந்துவிட்டால் என் வீட்டில் கைப்பிடி மருந்து கூட அரைக்க முடியாது. நல்ல வீடு இல்லையே என்று மிகப்பெரிய வருத்தம் எனக்கு உண்டு. இந்த குறையெல்லாம் உன்னால் தீரும் ஞானசம்பந்தா என்று ஒருவர் சொல்ல அவன் அவரை தீர்க்கமாக பார்த்தான். நீங்கள் சொல்வது புரிகிறது. நமக்காக இல்லை, வைத்தியம் என்ற விஷயத்திற்காக அரசரிடம் இது பற்றி கேட்கிறேன். சமயம் வரும்பொழுது நாம் ஒட்டுமொத்தமாய் போய் இதை பற்றி சொல்லலாம். ஞானசம்பந்தா, அங்கிருந்து வெறும் பாத்திர பண்டங்களை எடுத்து வராதே, மருந்துகள் எடுத்து வா, அது மிக முக்கியம். மருந்துகளுக்கு உண்டான மூலிகை செடிகளை எடுத்து வா, அதுவும் முக்கியம் என்று சொல்ல அவரை அருகே போய் ஞானசம்பந்தன் கட்டித் தழுவிக் கொண்டான். நல்ல நேரம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. சூரியன் மேலே இட நிழல் கீழே விட அந்த நிழலை உற்று கவனித்து இப்பொழுது கிளம்பலாம் என்று கை அசைத்தார்கள். பெண்கள் குளவை இட்டார்கள். மாட்டு வண்டிகள் மெல்ல நகரத் துவங்கின. 6 மாட்டு வண்டிகளும் முன்னே போக, பிறகு கோவேரக் கழுதைகளும் சிறிய குதிரைகளும் பின்னே போக, கணவனும் மனைவியும் ஊரை வணங்கிவிட்டு கைகோர்த்து கொண்டு நடந்தார்கள். அவர்களுக்கு உண்டான குதிரைகள் முன்னே போய்க் கொண்டிருந்தன. போர் என்றால் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. போனவர்கள் ஊத்தை அடையாமல் வரவேண்டுமே என்ற கவலை இருக்கிறது. போய் வெற்றி பெற்று வந்தால் சோழ தேசத்தை வளமாக்கி விடுவார்கள் என்ற சந்தோஷமும் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல நல்ல மூலிகை செடி இங்கு வந்தால் மூலிகை தோட்டம் வைத்து பயிர் செய்தால் எவ்வளவு பிரமாதமாக இருக்கும். சோழ தேசத்தில் நோயே இல்லாது செய்து விடலாமே என்று ஒரு வைத்தியர் சொல்ல எல்லோரும் ஆரவாரித்தார்கள்.
ராஜேந்திர சோழர் வாழ்க என்று கூவினார்கள். யுத்தம் என்பது ஒரு தேசத்தை புரட்டி போடுகிற விஷயம். இங்கே புரட்டி போடுகின்ற ஆயுதங்கள் மிக தெளிவாக சுத்தமாக நடந்தேறின. இது விற்பொரு தேரோடு பிணைக்கப்பட்டது. நித்த வினோத பெருந்தச்சன் தன்னை சுற்றி உள்ள மறவர்களுக்கு அது என்ன என்று காண்பித்தான். ஒரே நேரம் 6 அம்புகள் விடுவதற்கான வசதி இதில் இருக்கிறது. சுருள் கம்பியின் விசையால் வேகமாக மேலே பறக்கக்கூடியது. எதிரியை பயமுறுத்த உதவக்கூடியது. இந்த புறம் இருந்து மறுபுறம் உள்ள கோட்டைக்குள் ஒரே நேரத்தில் 6 அம்புகள் செலுத்தலாம். அது ஒரு குதிரைகளோடு இணைக்கப்படும். இதை இயக்கும் பொழுது குதிரையை அவிழ்த்து விடுங்கள். ஒரு மேட்டில் இதை சாய்த்து ஆப்பு அடித்து உறுதியாக நிற்க வையுங்கள். 6 அம்புகளை இந்த இடத்தில் சுருகுங்கள். பிறகு இந்த கட்டையை இழுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வண்டியை அசைத்து எந்த திசை போக வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு இழுத்து கட்டையை இப்படி தூக்கி விடுவித்து விட்டால் அந்த கட்டை இந்த அம்பின் அடிப்பாகங்களை வேகமாக தாக்கும். இதோ பாருங்கள், செய்து காட்டுகிறேன். அம்புகள் சரையல் என்று ஒரே வேகத்தில் உயரப் பறந்தன. வெகு தொலைவு போய் தரையில் குத்திட்டு நின்றன. ஒன்றை விடுவித்ததும் அடுத்த 6 வைத்து விடுங்கள். மறுபடியும் இழுங்கள், மறுபடியும் விட்டுவிடுங்கள். 50 நொடிகளில் 2 முறை, அதாவது 12 அம்புகளை வெகு சுலபமாக நாம் விட்டுவிட முடியும். நல்ல பழக்கம் இருந்தால் 3 முறைகள் 6 அம்புகள் விடுதலை செய்ய முடியும். இதுபோன்று வெற்பொறிகள் 16 செய்து வைத்திருக்கிறேன். 16 வண்டிகளை சாய்த்து நிறுத்தி ஒரே நேரம் அனுப்பினால் 96 அம்புகள் கோட்டைக்குள் போய் விழும். உடனடியாக இன்னொரு 96 அம்புகள் அனுப்பினால் எதிர்நிலை குலைந்து போவார். இதைத் தவிர வில்லாளிகளும் தங்கள் பக்கத்து அம்புகளை அனுப்பலாம். துல்லியமாக குறிப்பார்த்து அடித்தல் என்பது இதில் நடக்காது. எதிரியை பயமுறுத்த கைக்கு கிடைத்ததை வீசி அடிப்பது போல வரிசையாக நிற்கின்ற படைகளை நிலைக்குலைத்து போகச் செய்ய இவை மிகவும் உதவும். படைகளின் முன்புறம் இந்த பொறிகளை நிறுத்தி குதிரைகளை எதிர்ப்பக்கம் வைத்து நீங்கள் தயார் நிலையில் நின்றால், பார், ஓடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள், பயந்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். 2 முறை இவைகளை சீறியடித்தால் எதிர்ப்படை எப்படி அதை தடுப்பது என்று தெரியாமல் நிலைக்குலைந்து போகும். என்னதான் கேடயம் வைத்து தைத்தாலும் 10 அம்பில் 3 அம்பு பழுதில்லாமல் அடிபடும். எதிர்ப்பக்கம் பொம்மை வைத்து இந்த பொறியை சோதித்தேன். 10 அம்புகளுக்கு 8 அம்புகள் வைத்திருக்கின்றன. இதை சரியாக இயக்குவது உங்கள் பொறுப்பு. அவர்கள் குதூகலமானார்கள். யாரெல்லாம் அதில் சேர்த்துக் கொள்வது என்பதை படைத்தலைவர்கள் தீர்மானித்தார்கள். மறுபடி அம்புகளை சீரமைத்து பார்த்தார்கள். ஓடிப்போய் அம்புகளை எடுத்து வந்தார்கள். ஒருவேளை நமது போராத காலம் இந்த பொறிகள் எதிரியிடம் மாட்டிக்கொண்டால், எதிரி இதை இயக்க கற்றுக்கொண்டால் நாம் எப்படி சமாளிப்பது? நித்த வினோத பெருந்தச்சன் கேட்க அவர்கள் திகைத்துப் போய் நின்றார்கள். உங்களுக்கு வெறும் விற்பொறிகள் மட்டும் தராமல் இதை தடுக்கின்ற கேடயங்களும் தருகிறேன். எதிர்பக்கத்திலிருந்தும் அம்பு வருமல்லவா? அந்த அம்புகள் வந்தால் எப்படி தடுப்பது? நாம் எல்லோரும் பித்தளையிலோ அல்லது தாமிர தகட்டிலோ இரும்பிலோ கேடயங்கள் வைத்திருக்கிறோம். எவ்வளவுதான் நீங்கள் பெரிதாக செய்தாலும் அது ஏற்புடையதாக இருக்காது. வாளை தடுப்பதற்கு இரும்பு கேடயங்கள் சரி, அம்பு தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனவே பிரம்பினால் ஆன நன்கு அழுத்தமாக முடைந்து தூக்குவதற்கு எளிதான கேடயங்கள் செய்திருக்கிறேன். அவன் கொண்டு வந்து கொடுத்தான். இந்த கேடயங்களை எடுத்துக்கொண்டு போய் 10 பேர் தொலைவில் நில்லுங்கள் என்று சொல்ல 10 பேர் தொலைவில் நின்றார்கள். வில்லாளிகளை பார்த்து அவர்களை தாக்குங்கள் என்று கட்டளையிட வில்லாளிகள் எச்சரித்துவிட்டு வில் வெடைத்து அம்பு தொடுத்தார்கள். அந்த அம்புகள் அந்த பிரம்பு கேடயங்களால் மிக எளிதாக தடுக்கப்பட்டன. எனவே ஒவ்வொரு தேரோடும் அம்புகள் வைக்கின்ற தனி பெட்டியும் அதற்கு மேல் இந்த பிரம்பு கேடையும் இருக்கும். ஒரு தேருக்கு 2 பேர் என்று பங்கிட்டுக் கொண்டு ஒருவர் தேர் ஓட்டவும் ஒருவர் பின்னால் பெட்டியின் மீது அமர்ந்து கொள்ளவும் பழகிக் கொள்ளுங்கள். மேடு பள்ளங்களில் சாயாது போக இந்த தேரை நன்கு வடிவமைத்திருக்கிறேன். ஆயினும் மேடு பள்ளங்களில் மற்ற தேர்களைப் போல் விரைவாக போகாமல் சற்று நிதானமாக போங்கள். உள்ளே கவனம் இருக்கிறது அல்லவா? அதனால் அமைதியாக ஏறி இறங்குவது நல்லது என்று சொல்ல அவர்கள் மறுபடியும் கூச்சலிட்டார்கள். நிஜமாகவே நீ வினோதமான பெருந்தச்சன்தான ஐயா, உம்மை பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று பொறிகள் மறுபடி இயக்கப்பட்டன. கேடயங்கள் மீது அம்புகள் தைக்கப்பட்டன. அவைகளை பிடுங்கி போட்டார்கள். மிக உற்சாகமாக அந்த பொறிகளை இயக்கப் பார்த்தார்கள். இந்த சுருள் கம்பி பழுதானால் என்ன செய்வது? நித்த வினோத பெருந்தச்சன் கேட்டான். பழுதாகுமா? ஆகலாம், கரண்டு போகலாம். என்ன செய்வது? என்ன செய்வது? மறவர்கள் கேட்டார்கள். அதற்காக 4 ஜதை சுருள் கம்பிகளை ஒவ்வொரு வண்டியிலும் வைத்திருக்கிறேன். அவை இங்கே தொங்க வைக்கப்படும். வண்டியின் வெளிப்புறத்தை காட்டினான். மறவர்கள் வாய்ப்பிழந்தார்கள். மட்டமான குதிரைகளை வைத்துக் கொள்ளாமல் உயரமான கனமான குதிரைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நித்த வினோத பெருந்தச்சன் விடை பெற்றான். இதற்காகவா வந்தீர்கள்? ஆமாம், ஜெயகொண்டத்தில் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தேன். இந்த போருக்கு என்னுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இதை இரவு முழுவதும் விழித்திருந்து வடிவமைத்தேன். மற்ற நேரங்களில் கல்வேலை இருக்கவே செய்தது. கோவில் எப்படி வந்திருக்கிறது? வந்து பாருங்களேன். உமது வாயால் சொல்லுங்களேன். மிக அழகாக வந்திருக்கிறது.
சண்டேஸ்வரர் சிற்பத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலமெல்லாம் அது ராஜேந்திர சோழரின் பெயர் சொல்லப் போகிறது. கிட்டத்தட்ட பெருவுடையார் கோவிலைப் போலவே இருக்கும். அவ்வளவு உயரம் இருக்காது, இருக்கக்கூடாது என்பது ராஜேந்திர சோழரின் கட்டளை. அதைவிட சிறியதாய் ஆனால் இன்னும் நுணுக்கமானதாய் இந்த கோவில் இருக்கும். போகும்பொழுது ராஜேந்திர சோழர் கண்டிப்பாக போவார் அல்லவா? போவார். ஆனால் நீங்கள் நேராக கடற்கரை ஓரமாக வேங்கியை நோக்கி நகர்ந்து விடுவீர்கள். உங்களுடைய பங்களிப்புதான் அங்கு முதலில் இருக்கும். இதை ராஜேந்திர சோழர் இயக்கிப் பார்த்த பிறகு இதை அரையன் ராஜராஜனிடம் ஒப்படைக்கச் சொன்னார். உங்களை அரையன் ராஜராஜன் சந்தித்து படை முதலிலேயே உங்களை அனுப்பிவிடுவார். கோட்டை மூடி இருப்பின் அதை திறக்க வைக்க நீங்கள் பெரும் முயற்சி செய்து இதை இயக்க வேண்டியிருக்கும். மறவர்கள் மறுபடியும் வாழ்த்தொழி எழுப்பினார்கள். நித்த வினோத பெருந்தச்சன் வணக்கம் கூறி விடை பெற்றார். மெல்ல மர ஆசனத்தில் கால் வைத்து ஏறி குதிரையில் உட்கார்ந்து கொண்டார். வயதாகிவிட்டதையா, தளர்ந்து விட்டார் என்று சொல்ல, ஆமாம், பெரிய கோவிலை உருவாக்கிய கையல்லவா, குஞ்சரமல்லரின் சீடரல்லவா, அவருக்காக உழைத்தாரல்லவா, இப்பொழுது கொஞ்சம் வயதாகிவிட்டுதான் இருக்கிறது. கல்வேலை செய்வது எளிதா? சூடல்லவா, அந்த சூடு உடம்பை தாக்கும் அல்லவா என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள். நித்த வினோத பெருந்தச்சன் தன்னுடைய குடுமியை முடிந்தவாறே மறுபடியும் ஜெயங்கொண்டம் நோக்கிப் போனார். அவர் குதிரை சேனத்தினுடைய தனித்த பையில் ராஜேந்திர சோழர் கொடுத்த 1000 களஞ்சு பத்திரமாகிருந்தது. தெரிந்த கைகோளப்படை இடங்கை வீரர்கள் பிறகு நகர்ந்தார்கள். அதற்குப் பிறகு தேர்கள் அணிவகுத்தன. பிறகு யானைகள் வந்தன. பிறகு ஈட்டியோடு கூடிய குதிரை வீரர்கள் வந்தார்கள். பிறகு வில்லோடு கூடிய குதிரை வீரர்கள் வந்தார்கள். மிகப்பெரிய படை நிதானமாய் அரண்மனையை கடந்தது. ராஜேந்திர சோழர் ஒவ்வொரு படையையும் உற்று பார்த்து சுற்றியுள்ள சேனாதிபதிகளிடம் திருத்தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். கருந்தட்டான்குடியை முதல் படை தாண்டிய பிறகும் இங்கு சேனைகளின் வரிசை முடியவில்லை. அடர்த்தியாக பொங்கல், அடர்த்தியாக பொங்கல் என்று வீரர்களை சேனாதிபதிகளை அதட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு திருவனுடைய அடர்த்திக்கு அளவு படைகள் சென்றன. குதிரைகள் ஒன்றின் மீது ஒன்று உயர்ந்தன. தஞ்சையை தாண்டிய பிறகு விலகி ஓடலாம். அதுவரை அடர்த்தியாக அமைதியாக போக வேண்டும் என்று கட்டளை இருந்தது. தஞ்சையை தாண்டியதும் குதிரைகள் விலகின. 4 5 பரவி போயின. பெரிய தூசி கிளம்பியது. மக்கள் வாய்ப்பொத்திக் கொண்டு துண்டின் நுனியை வேகமாக ஆட்டிக் கொண்டிருந்தார்கள். மேலாடையை உயரத் தூக்கி வீசிப் பிடித்தார்கள். ராஜேந்திர சோழர் தன் மனைவியரை ஒவ்வொருவராய் அணைத்துக் கொண்டார். படி இறங்கினார். தன் குதிரையில் தாவி ஏறினார். குதிரை திரும்பி அரண்மனையை பார்த்தது. அவர்களை நோக்கி விடைபெறும் வண்ணம் கை தூக்கினார். அவர் நகர்ந்ததும் பறவை நாச்சியார் எல்லோரிடமும் விடை பெற்றார். கீழே இறங்கினார். இன்னொரு குதிரையின் மீது தாவி ஏறினார். அவரை சுற்றி மெய்க்காவல் வீரர்கள் வளைத்துக் கொண்டார்கள். அரசருக்கு தனி மெய்க்காவல் வீரர்களும் இவருக்கு தனி மெய்க்காவல் வீரர்களும். ஒரு அதிகாரி மிக நெருக்கமாகவும் அவருக்கு அருகே தன் குதிரையை செலுத்திய வண்ணம் இருந்தாள். குதிரைகள் அரண்மனையை தாண்டின. ராஜேந்திர சோழரின் பட்டம் மகிழ்ச்சியும் மற்ற மனைவியரும் வேறு பெண்களும் குளவிட்டார்கள். மிக மங்களமான ஒளியோடு அவைகள் அரண்மனைக்கு வெளியே போக அரண்மனை கதவுகள் சாத்தப்பட்டன. இனி அரண்மனை கதவு கொஞ்சமாகத்தான் திறக்கும். ராஜேந்திர சோழர் கிளம்பிவிட்டார் என்று எக்காலமும் சிறு முரசும் அறிவித்தன. இங்கே அவர் மெய்கீர்த்தி சொல்லப்பட்டன. ராஜேந்திர சோழர் கொஞ்சம் கடுகடுப்பான முகத்தோடு இரு பக்கமும் பார்த்து கொண்டு வந்தார். எந்த படையிலும் ஒழுங்கில்லை என்று பரமன் மலவாடியிடம் சீறினார். என்னை பார்ப்பதில்தான் ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர படையில் சீராக அணிவகுத்து போக வேண்டும் என்று தெரியவில்லை. கேரளத்து வீரர்களை கவனித்து இருக்கிறீர்களா? அந்த குதிரை வீரர்களுக்கு முன்னால் போகும் குதிரைகள்தான் கணக்கு. அரசனோ சேனாதிபதியோ எங்கிருப்பின் அவர்கள் அதை கவனிக்க மாட்டார்கள். ஒரே சீரான நடையில் ஒரே வேகத்தில் குதிரைகள் போவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வழியை நாமும் பின்பற்ற வேண்டும். அதைத் தவிர குதிரைகளை எல்லாம் அவரவர் மனப்போக்கின்படி அலங்கரித்து இருக்கிறார்களே. யாரோ தன் குதிரைக்கு சலங்கை கட்டியிருக்கிறான். அறிவு கெட்டவன். இரவு நேரத்தில் சலங்கை ஒளியை குதிரை தலை அசைத்து ஒளி எழுப்பதா? இது நல்லதா? போருக்கு போகிறோமா அல்லது திருமணத்திற்கு போகிறோமா? கொதிக்கின்ற எண்ணெய் சட்டியில் போட்ட தண்ணீர் போல சடபுடவென்று புரிந்தார். சேனாதிபதிகள் அமைதியாக இருந்தார்கள். ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. வந்தியத்தேவர் மிருதுவாக பேசினார். என்ன பிரச்சனை? ஒரே விதமாக அலங்கரிக்க முயற்சி செய்தும் முடியவில்லை. என்ன தவறாயிற்று? துணி கிடைக்கவில்லை. நெசவு பிரச்சனை. நம் நெசவாளர்கள் செய்த பல்வேறு விஷயங்கள் படைக்கு போதவில்லை. எனவே வாழ்முதுகு படைக்கு மட்டும், மெய்க்காவலர்களுக்கு மட்டும் தலைக்கு உண்டான தலப்பாகை தயார் செய்த சொன்னேன். மற்றவர்களுக்கெல்லாம் அவரவருக்கு விருப்பமானபடி தலைப்பாகை அணிந்திருக்கிறார்கள். காளகங்கள் வந்திருக்குமே, என்ன ஆயிற்று? 6 மாதமாக சீன கப்பலிலிருந்து எதுவும் வரவில்லை. கடைசியாக உங்களுக்கு கொடுத்ததுதான் காளக ஆடை. மற்றபடிக்கு சந்தைக்கு எதுவுமே வரவில்லை. அரசாங்க கணக்கிலும் ஆடைகள் இல்லை. எனவே அதற்காகவே ஒருமுறை ஸ்ரீவிஜயம் போக வேண்டும் போல் இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக ஸ்ரீவிஜயம் போக வேண்டும். போகவில்லை எனில் சோழ தேசத்தினுடைய நாகரிகத்தை பாதிப்பு ஏற்படும். சோழ மக்களின் வாழ்க்கையில் சற்று தொய்வு ஏற்படும். வந்தியத்தேவர் சொன்னார். எனக்கு புரிகிறது. விரைவாக அதற்குண்டான வேலைகளை செய்வோம். சேனாதிபதிகள் அவரவர் படைக்குப் போகலாம்.
என்று விடை கொடுக்க, சேனாதிபதிகள் அவரை சுற்றிக் கொண்டு தங்களுடைய படைகளை நோக்கி விரைவாக குதிரையை செலுத்தினார்கள். உங்களுடைய யார் வருவது? நானும் பறவையும் மட்டும் திருவொற்றியூர் வரை தனியாக வர விரும்புகிறோம். நீங்கள் எல்லோரும் எனக்கு முன்னே அரைக்காத தூரத்தில் பயணப்படுங்கள். ஆரத்தியோ மலர்த்துவதலோ வேண்டாம் என்று மக்களிடம் சொல்லிவிடுங்கள். விலகி நின்று பார்க்கச் சொல்லிவிடுங்கள். எவரும் குறுக்கே வந்து பேச வேண்டாம். எதனாலோ மன்னர் கடுகடுப்பாக இருக்கிறார் என்று அந்த சேனாதிபதிகள் புரிந்து கொண்டார்கள். பேசினால் அதிகமாகும் என்பதால் மௌனமாக முன்னே நடந்தார்கள். பறவை அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்று எண்ணத்திலேயே நடந்தார். அரசர் வரும் சத்தம் இக்காலத்தில் மூலம் அவனுக்கு கேட்டது. அவன் எழுந்து நின்றான். நட்ட மூங்கிலை வளைத்தான். தன் குடுமையை முடிந்து கொண்டான். வாளை தொடையில் தீட்டிக் கொண்டான். அருகே வைத்துக் கொண்டான். கை கூப்பினான். அவன் மனைவி வாய்விட்டு கதறினான். அவன் குழந்தைகள் அழுதன. மறவர்கள் எல்லோரும் அவனுக்கு அருகே போய் வேண்டாமையா வேண்டாமையா என்று கெஞ்சினார்கள். ஆனால் அவன் உறுதியாக இருந்தான். தன்னுடைய குதிரையை வேகமாக செலுத்தி நகர்ந்து கைகோல படையை நோக்கிப் போய்க் கொண்டிருந்த பாண்டியன் ஸ்ரீ வல்லபனுக்கு அந்த காட்சி தென்பட்டது. தாண்டிப் போனவர் சுழற்றி குதிரையை அருகே கொண்டு வந்தார். என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அவன் பதில் பேசாது இருந்தான். நவகண்டம் கொடுக்க தீர்மானித்திருக்கிறான் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள். அவர் குதிரையை வந்தியத்தேவரை நோக்கி செலுத்தினார். எதிரே பாண்டியன் ஸ்ரீ வல்லபன் வருவதை பார்த்து வந்தியத்தேவர் வியப்பில் ஆழ்ந்தார். என்ன, ஒருவன் நவகண்டம் தீர்மானித்து கையில் வாளோடு குடுமி முடிந்தபடி இருக்கிறான். கடவுளே, ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறார். இதை பார்த்தால் இன்னும் வெறியாகி விடுவார். அடித்து விரட்டு. நவகண்டம் கொடுப்பவரை விரட்டினால் சரியாக இருக்குமா? அது அச்சானியம் அல்லவா? கூடாது, ஒருபொழுதும் கூடாது. அரசருக்காக தற்கொலை செய்து கொள்வது கூடவே கூடாது. இது அரசர் விரும்புவதில்லை. வேண்டுமென்றால் குதிரை ஏறி யுத்தத்திற்கு வரட்டும். அங்கே வந்து செத்து போகட்டும். எழுப்புங்கள் அவனை. நான் எப்படி எழுப்புவது? என்னிலும் வயதானவனாக இருக்கிறான். விடு, நான் வருகிறேன். அவர் குதிரையை வேகமாக செலுத்தினார். 2 குதிரைகளும் நவகண்டம் கொடுப்பவர் அருகில் வந்தன. வந்தியத்தேவர் தரையில் குதித்தார். மூங்கிலை பிடுங்கிப் போட்டார். குடுமையை உருவி வீசினார். மூங்கில் பிரம்பை எடுத்து பலீர் பலீர் என்று அவனை அடித்தார். அவன் திகைத்து நின்றான். அரசருக்காக சாகப் போகிறேன். தாராளமாக, நிச்சயமாக. நீ செத்துப்போனால் சந்தோஷம்தான். ஆனால் இப்படி அல்ல. அது தற்கொலை. நவகண்டம் கொடுக்கக்கூடாது என்பது அரசருடைய கட்டளை. வேண்டுமென்றால் யுத்தத்தில் சேர்ந்து கொள். அங்கு வந்து செத்துப்போ என்று சொல்ல அவன் முடியாது என்று மறுத்தான். வந்தியத்தேவர் வாள் உருவினார். அவன் நெஞ்சில் வைத்தார். உள்ளே இறக்கி ரத்தம் பார்த்து விடுவேன். முட்டாள், அரசருக்கு சற்றும் பிடிக்காத காரியத்தை எப்படி செய்ய துணிந்தாய்? அரசருக்கு பிடிக்காது என்று நீங்கள் சொன்னால் ஆயிற்றா? அரசர் சொல்லட்டும். உங்கள் ஒவ்வொருவரிடம் அரசர் பேச வேண்டுமா? அப்பொழுதுதான் நீங்கள் பேசுவீர்களா? ஊருக்குள் பெரிய மனிதனாக இப்படியெல்லாம் என்னமா? அந்த வாளால் பட்டென்று அவன் கன்னத்தில் அடித்தார். அவன் கன்னத்தில் பொத்திக் கொண்டான். மக்கள் மிரண்டு பின்னடைந்தார்கள். அவன் மனைவி வாய்ப்பொத்திக் கொண்டு அழுதாள். அடிக்காதீர்கள் ஐயா என்று அழுதாள். இளம் மனைவி, சிறு குழந்தைகள், என்ன நாடகம் போடுகிறாயா? யார் பரிதாபத்தை சம்பாதித்துக் கொள்ள? எதற்காக யுத்தம்? மிகப் பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது. வா, வந்து மானியக்கேடத்தை தாக்கு. வேங்கியை வீழ்த்து. ஒவ்வொரு வீரனும் ஏகப்பட்ட வேலையோடு அணைந்து கொண்டிருக்கிறான். நீ இங்கே உட்கார்ந்து கொண்டு தலைமுடியை சீவுவது போல கழுத்தை சீவிக் கொள்ளப் போகிறாயா? உன் உயிர் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. உன் உழைப்பு எங்களுக்கு தேவை. உன் வீரம் எங்களுக்கு தேவை. உன் தற்கொலை எங்களுக்கு முக்கியமல்ல. நரபலியை மன்னர் விரும்புவதில்லை. ஆடுகளை கூட வெட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். போய் மன்னரிடம் நவகண்டம் கொடுக்கிறான் என்று சொல். பாண்டியன் ஸ்ரீ வல்லவனிடம் காதோரம் மெல்லச் சொல்ல பாண்டியன் ஸ்ரீ வல்லவன் சட்டென்று குதிரையை ஏறி பறந்தான். அவன் வாள் எடுத்து தன்னை தாக்கிக் கொள்வானோ என்ற பயத்தில் அவனை புரட்டி முதுகு பக்கம் கயிறு போட்டு இறுக்கினார். தரையில் உட்கார வைத்தார். அவன் முகம் முழுவதும் கோபத்தோடு தரையில் உட்கார்ந்து கொண்டான். இனி என்ன ஆகும் என்பது போல் மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ராஜேந்திர சோழர் அருகே வந்தார். அவனை உற்று பார்த்தார். அவன் ராஜேந்திர சோழரை நோக்கி அழத் துவங்கினான். சரி, இவனுடைய நவகண்டம் நமக்கு தேவையில்லை. இவனுக்கு பதிலாக இவன் மனைவியையும் குழந்தையும் எண்ணெய் ஊற்றி எரித்து விடுங்கள். விறகுகளை அழுக்குங்கள் என்று சொல்ல அங்கு விறகுகள் வேகமாக அழுக்கப்பட்டன. அவன் அலறினான். நீ எதற்காக சாகிறாய்? எனக்காக உன் மனைவியும் குழந்தைகளும் சாகட்டும். நான் நிச்சயமாக ஊத்தை அடையாமல் வருவேன். உன்னை விட அவர்களுடைய அலறல் என்னை காப்பாற்றும் அல்லவா? எங்கே, நீங்கள் தீ வையுங்கள் என்று சொல்ல தீப்பந்தம் தயார் ஆயிற்று. வந்தியத்தேவர் அமைதி என்று கை காட்டினார். அவர்கள் எல்லோரும் அவனையே பார்த்துக் கொண்டிருக்க, மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்றான். உன் மனைவியின் உயிர் உனக்கு முக்கியமல்லவா? அதேபோல் உன் உயிர் உன் மனைவிக்கு முக்கியம். இப்படி செய்யாதே. வா, யுத்தத்திற்கு போகலாம். எழுந்திரு என்றார். அவன் கை கட்டு அவிழ்த்து விடப்பட்டது. குதிரையில் தாவி ஏறினான். மன்னரை சுற்றிவிட்டு அவரை வணங்கி முன்னேறினான். அரசர் தன் பையில் இருந்த 10 களஞ்சு பொற்பையை அவன் மனைவிடம் வீசினார். அவள் அதை வாங்கிக் கொண்டு நிலம்பட விழுந்து வணங்கினாள். குழந்தைகள் வணங்கினார்கள். ஊர் மக்கள் வணங்கினார்கள். மன்னர் முகத்தில் மிக மெல்லியதாய் ஒரு மகிழ்ச்சி ரேகை ஓடியது. பறவை நிம்மதி அடைந்தார். மன்னர் பறவையை பார்த்து,
நம்முடைய சோழ ஜனங்கள் என் மீது வைத்திருக்கும் காதலுக்கு நான் என்ன பதில் செய்வேன் என்று எனக்கு தெரியவே இல்லை பறவை என்று சொன்னார். பறவை பதில் சொல்லாது சிரித்தாள். அவளுக்கு ஒரு நிம்மதி வந்தது. இப்படியே திரும்பி வரும் வரை இனிமையாக வந்தால் தஞ்சை பெருவுடையாருக்கு செண்பக மாலை சாத்துவதாக அங்கேயே வேண்டிக் கொண்டாள். தஞ்சை பெருவுடையார் கோவிலை மறுபடியும் பார்ப்போமா அல்லது ஜெயங்கொண்டத்திலேயே தங்கி விடுவோமா? அவளுக்கு சட்டென்று சந்தேகம் வந்தது. எதுவாய் இருந்தாலும் என்ன, என் பெயரால் வேறு யாரோ சாத்துவார்கள். வேண்டிக் கொண்டது நிறைவேற்றப்படும். நான் வராவிட்டால் என்ன, ஆனால் வரவேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டாள். ஆனால் ராகு தசை, ராகு புக்தி, மனகிலேசங்கள் ராஜேந்திரரை தாக்கிக் கொண்டுதான் இருக்கும். கங்கை கொண்ட சோழன் அத்தியாயம் 29. அவர்களுக்கு வழியில் வண்ணமாக உணவு கிடைத்தது. எல்லா அந்தணர்கள் குடியிருப்பிலும் அவர்களை வரவேற்று உணவு படைத்தார்கள். அவர்கள் எடுத்து வந்த அரிசி அதிகம் செலவழியாமல் இருந்தது. வெட்ட வெளிகளில் தங்காமல் வீட்டு திண்ணைகளில் தங்கினார்கள். கோவில்களில் உறங்கினார்கள். ஒரு பகல் பொழுது பெரிய ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டார்கள். நமது மன்னர் ராஜேந்திர சோழர் பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறித்தது பற்றி விவரமாக சொல்வதாக சொன்னீர்கள். அதை கேட்க ஆவலாக இருக்கிறோம். மறுவூர் அந்தனர் சரப சாஸ்திரிகள் பேச விஸ்வநாத ஸ்ரௌதிகள் வாய்விட்டு சிரித்தார். இன்னும் அதை மறக்கவில்லையா? மறந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். எப்படி மறக்க முடியும்? நான் இடைவிடாது அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு ருது ஜாதகம் முக்கியம். ருது ஜாதகம் சரியாக எழுதப்பட்டு விட்டால் ஜனனகால ஜாதகத்தையும் தூக்கி போட்டு விடலாம். அதே போல ஒரு மன்னனுக்கு பட்டாபிஷேக நாள் மிக முக்கியம். அது சரியாக கணிக்கப்பட்டு விட்டால் ஜனனகால ஜாதகத்தை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மன்னர் ராஜராஜர் நேரடியாக உட்கார்ந்திருக்கிறார். கிருஷ்ணன் ராமன் இருந்திருக்கிறார். நீங்களும் உங்களை சார்ந்தோரும் போயிருக்கிறீர்கள். அத்தை குந்தவை தேவியார் வந்திருக்கிறார். இப்படி எல்லாருமாய் இருந்து கணித்த ஜாதகமல்லவா இது? எல்லோருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விஷயமல்லவா இது? என்ன செய்தீர்கள்? கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்கள். எதற்காக இதை இவ்வளவு ஆவலோடு கேட்கிறீர்கள்? விஸ்வநாத ஸ்ரௌதிகள் சரபரை கேட்டார். இது தெளிவானால் இன்னும் கூர்மையாக மற்றவர் ஜாதகங்களையும் நான் கணிக்க முடியும். ஜாதகங்களை பார்க்கத்தான் இந்த ஜோசிய அறிவு விருத்தி ஆகிறது. அது உண்மை. ஆவலாக கேட்பதால் உங்களுக்கு சொல்லித் தருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதில் எந்த ரகசியமும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மாமன்னர் ராஜராஜருடைய கட்டளை. கிருஷ்ணராமன் என்னை தேர்ந்தெடுத்து இதை நீங்கள் சரியாக செய்வீர்கள், உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்னார். கிருஷ்ணராமனுக்கு நன்கு வேலை தெரியும். ஆனால் விரைவாக செய்ய தெரியாது. எனக்கு செய்து செய்து பழக்கம் என்பதால், என் மனக்கணக்கு நினைவுகள் பலம் பெற்றது என்பதால் இதை நான் பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்து விரைவாக செய்து முடித்தேன். நான் குறித்த நேரம் ரிஷப லக்னம், ரிஷப ராசி, லக்னத்தில் சந்திரன். ஆஹா ஆஹா! பல அந்தணர்கள் எழுந்தார்கள். லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அவன் அழகன், மன்மதனுக்கு ஒப்பான நிகரான அழகன். ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் இருந்திருக்கிறது. ஆனால் பட்டாபிஷேக ஜாதகத்தில் அது வர வேண்டும் என்பதில் நான் குறிப்பாக இருந்தது. ஏனெனில் ஒரு அழகு வளர வளர அதிகரிக்க வேண்டுமே தவிர குறையக்கூடாது. நீங்கள் வேண்டுமென்றால் உற்று கவனித்து வாருங்கள். மாமன்னர் ராஜேந்திரருடைய அழகு வயதாக வயதாக இன்னும் பொலிவாக இருக்கும். வெகு சிலருக்கே அது அமையும். அதற்கு காரணம் ஜாதகம் மட்டுமா? வயதாகி ஏதும் சாதிக்கவில்லை என்றால் முகம் தொய்ந்து போகும். ஐயோ, எதற்கு இத்தனை நாள் உயிரோடு இருந்தோம் என்று நினைப்பே வாட்டும். வெற்றி மீது வெற்றி பெறுவருக்கு வயதாக வயதாக நிறைய சாதித்து விட்டோம் என்ற சந்தோஷத்தின் பேரிலேயே முகம் பொலி உள்ளதாக மாறும். உண்மை. அப்படி மிகவும் சாதிக்க வேண்டுமென்றால் மற்ற கிரகங்களுக்கு சரியாக இருக்க வேண்டுமல்லவா? ஆமாம். 2 சூரியனும் சுக்கிரனும், அதாவது வீடு ஸ்தானத்தில் இடம், பொருள், மனை, வாகனம் இவையெல்லாம் மிகச் சரியாக அமையும். 4க்குரிய சூரியன் 2 குடும்பம், தனம், வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். சொன்ன சொல் தவறாதவர், எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவர், வாக்கில் வன்மை உடையவர், கூர்மையான புத்தி உடையவர். இதனால்தான் 2 சூரியனும் சுக்கிரனும் இருக்கும்படி அமைத்தேன். 2 சூரியனும் சுக்கிரனும் இருப்பின் 6ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் சனி உச்சம், 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானத்துக்கு உரியவன் செவ்வாய் 12. ஆஹா, 12 மறைவிடமாயிற்றே. இருந்தால் என்ன, அங்கு செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் பூமிக்காரகன். அதிகப்படியான பூமியை இந்த ஜாதகன் நிச்சயமாக கைக்கொள்வான். இந்த பட்டாபிஷேகம் இந்த நேரத்தில் நடைபெற்றால் பல தேசங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு வெகு நிச்சயம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்று அடித்துச் சொன்னேன். பிறகு 10ல் கேது. எது செய்தாலும் சிறப்பு. 6ல் சனி உச்சமாகிருப்பதால் தனம், ரோகம், சத்ரு இவைகள் சரியாகிருக்கும். சத்ருவை நாசம் செய்வான். ரோகம் பெரிதாக இருக்காது. தனம் கொண்டு வந்து கொட்டும். சுக்கிரன் 2ல் இருப்பதால் இவருடைய விதி பலமாகவும் இருக்கும். 11க்குரிய குரு 9ல், 11 லாபஸ்தானம். அவன் இருப்பது சிறப்பான இடத்தில். எனவே ஒரு பரிபூரண ஜாதகம்.
மிகச் சிறந்த நேரம். அதாவது அதிகாலை 4:30 மணிக்கு சுக்கிர ஹோரையில் பட்டாபிஷேகம் நடத்த வேண்டுமென்று 4:30 6 வரை என்று தீர்மானித்தேன். மிக அற்புதமாக அந்த பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போது ஒரே ஒரு குறை இந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்று கிருஷ்ணராமனிடம் சொன்னேன். ராகு திசை ராகு புத்தியில் இந்த ஜாதகர் கஷ்டப்படுவார். மிக மன சஞ்சலங்களுக்கு ஆளாவார். இழப்புகள் ஏற்படும், தோல்விகள் வராது. இரண்டும் வெற்றிகளுக்கு அதிகம் பலி கொடுக்க வேண்டியதாயிருக்கும் என்று சொன்னேன். அதை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணராமன் இதை என்னிடம் வெளியே சொல்லாதே என்று சொல்லிவிட்டார். ஆனால் கிருஷ்ணராமன் வாயை பிடுங்கி ராஜேந்திர சோழர் என்னவென்று விசாரித்து இதை தெரிந்து கொண்டு விட்டார். என்னை தனியாக அழைத்து, நீர்தானே ஜாதகம் கணித்தீர், இதுதானே அந்த 6வது வருடம், இப்போதுதான் ஆரம்பிக்கிறது, ராகு திசை ராகு புத்தி என்று கேட்டார். நான் ஆமாம் என்று சொன்னேன். இந்த நேரத்தில் நான் மரணமடைவேனா என்று கேட்டார். வெகு நிச்சயம் நீங்கள் மரணமடைய மாட்டீர்கள். நீங்கள் 82 வயது வரை வாழ்வீர்கள் என்று உறுதி சொன்னேன். ஆனால் வெற்றி இருக்காதே, தோல்வி ஏற்படுமா என்று பயந்தார். ராகு திசை அவரை கலங்கடிக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். இல்லை, இதற்கு பிரச்சனம் பார்த்து விடலாம். நீங்கள் படி ஏறுவதற்குள் உங்கள் உடம்பில் பறவை எச்சம் விழுந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொன்னேன். அவர் படி ஏறுவதற்குள் காக்கை எச்சம் அவர் தோளில் விழுந்தது. அவர் சந்தோஷமானார். இப்படி பிரச்சன்னம் எப்படி பார்க்கிறீர்கள்? அது உள்வுணர்வு. அது தவிர பேசுகின்ற நேரத்தை கணித்து எது நமக்கு இப்பொழுது உதவி செய்யும் என்று கணித்து விடலாம். பறவை, பல்லி, பசு, கருடன் என்று பல விதங்களில் நமக்கு நல்ல சகுனம் கிடைக்கும். அதே போல கெட்ட சகுனங்களும் சில விஷயங்கள் உண்டு. இதற்கு ராஜேந்திரர் என்ன சொன்னார்? நான் உங்களை எல்லாம் தவறாக எடை போட்டு விட்டேன். கருந்தச்சர்களுக்கு நான் ஏதோ கொடுக்க முற்பட்ட போது பலமாக அந்தணர்கள் மறுத்ததால் எனக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. ஆமாம், நாம் அதை கொஞ்சம் வேகமாகத்தான் செய்துவிட்டோம். தஞ்சை அந்தணர்கள்தான் அதில் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்கள். அப்படி நடந்து கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. பூணூல் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கருந்தச்சர்கள் கேட்டவுடன் இவர்கள் பயந்து விட்டார்கள். தங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார்களோ என்று பயந்து விட்டார்கள். போட்டியாக வர முடியாது என்பதை புரிந்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். பூணூல் அணிந்து கொள்ளேன் என்று தாராளமாக சொல்லியிருக்கலாம். நெருப்பில் உட்கார்ந்து இரும்பை ஓங்கி அடிக்கிறவன் எப்படி காயத்ரி ஜபம் செய்ய முடியும்? அந்த சப்தத்தில் இருப்பவன் எப்படி மனதை ஒருநிலைப்படுத்த முடியும்? எனவே பூணூல் என்பது அவர்களுக்கு அலங்காரமாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல் வேகமாகிவிட்டார்கள். அதனால் கெட்ட பேர் வாங்கிக் கொண்டார்கள். இப்பொழுது ராஜேந்திரருடைய நிலைமை என்ன? மிக பிரியமாக இருக்கிறார், மிக மரியாதையாக இருக்கிறார். நாமெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காசுக்கு கிளம்பியது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். வேண்டாம் என்று கூட சொல்லிவிடலாமா என்பதைத்தான் மறுபடியும் சொன்னார். நாங்கள் சந்தோஷமாய் போய் வருகிறோம், உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் என்று சொன்னபோது அவர் அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார். மறுவூர் அந்தனர் எழுந்தார். விஸ்வநாத ஸ்திரௌதிகள் காலில் விழுந்து வணங்கினார். உங்களை போன்றவர்கள் இருப்பதால் தான் நாட்டில் மழை பெய்கிறது. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை முக்கியம். அவருக்கு வேலை இருக்கிறது, அவரவர் வேலையை அவரவர் செய்து வந்தால் போதும், நாடு சுபிக்ஷமாக இருக்கும். இவருக்கு இது கூடாது, அவருக்கு அது கூடாது என்று மறுப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. கருவறைக்குள் வந்து யாராவது பூஜை செய்ய வேண்டுமென்றால் வந்து செய்யட்டுமே என்றுதான் சொல்லிவிட வேண்டும். அதற்குண்டான யோகியத்தை வளர்த்துக்கொள் என்கின்ற ஒரே ஒரு கட்டளை வைத்துக் கொள்ள வேண்டும். மது அருந்திவிட்டு கோவில் கருவறைக்குள் வர முடியுமா? எனவே மது அருந்தும் பழக்கத்தை விட்டுவிடு. ஆமாம், இன்று பல காளி கோவில்களில் அந்தணர்கள் அல்லாதவர்கள்தான் பூஜை செய்கிறார்கள். மிகச் சிறப்பாக நடக்கிறார்கள். மிக அழகாக அலங்காரம் செய்கிறார்கள். அவர்கள் வடமொழி கற்றவர். நன்கு உரத்த குரலில் மந்திரம் சொல்கிறார்கள். வடமொழி கற்பதற்கு பெரிய புத்தி தேவையா? எதுவும் இல்லை ஐயா. ஒழுக்கமாக இருப்பதற்குத்தான் நல்ல புத்தி தேவை. ஒழுக்கமாக இருக்க எவர் முயன்றாலும் அவர் சிறப்பாக இருப்பார். இதில் ஜாதி வித்தியாசமே இல்லை. ஒரு தட்டு தட்டி நம்மை தாழ்த்தி வைத்ததுதான் நல்லதாக போயிற்று. இல்லையெனில் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருப்போம். மேலே விழாதே, அங்கே நிற்காதே, அங்கே நிற்காதே என்று அலட்டிக் கொண்டிருப்போம். அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய காசு ஆசை வந்துவிட்டது. அதனால்தான் பிரச்சனை பெரிதாகிவிட்டது. செல்வந்தராக இருக்க வேண்டும், மாராயராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்கேற்றபடி இடுப்பில் வாள் தரித்து போருக்கு போக பயப்படுகிறார்கள். வெறும் கழியை வைத்துக் கொண்டே பெருந்தனம் செய்ய வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள். இதெல்லாம் தான் பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துவிடும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த 1.5 வருடம் ராகு திசை ராகு புத்தி ராஜேந்திர சோழருக்கு என்னவெல்லாம் பிரச்சனை வரும்? என்னுடைய அபிப்பிராயத்தில் ராஜேந்திரன் மயிரிழையில் தப்பிப்பான். என்னுடைய அபிப்பிராயத்தில் குறைந்தபட்சம் 15 சேனாதிபதிகளாவது மரணமடைவார்கள். என்னுடைய அபிப்பிராயத்தில் ராஜேந்திர சோழர் அடுத்தடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் 6 அல்லது 7 முறை திகைத்து போய் நிற்பார். என்னுடைய அபிப்பிராயத்தில் இன்னும் 6 வருடங்களுக்கு அவருக்கு ஓய்வு என்பதே இருக்காது. என்னுடைய அபிப்பிராயத்தில் நீண்ட வயது வாழ்வார். ஆனால் அவர் தன் மகன் இழப்பை, அதாவது புத்திர சோகத்தை சந்திக்கும்படி நேரும். அடடா அடடா! அந்தணர்கள் மன்னருக்காக வருத்தமுற்றார்கள். இதையெல்லாம் உங்களோடு வைத்துக் கொள்வது நல்லது. அதிகம் வாய்த்திறந்து பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு உண்டான மரியாதை கெட்டுப்போகும். ராஜாதிராஜன் சீக்கிரம் இறந்து விடுவார் என்று சொன்னால்
அவர் இறக்க நீங்கள் ஆசைப்படுவது போல் வந்துவிடும். எனவே வாயை திறக்காதீர்கள், அதிகம் பேசாதீர்கள், அலட்டலாக பேசாதீர்கள். எல்லோரையும் மரியாதையாக நடத்த பழகுங்கள். உரிமையில் கூப்பிடாதீர்கள். அப்படி உரிமையுடன் கூப்பிட வேண்டுமென்றால் பிரியத்துடன் கூப்பிடுங்கள். ஜாதகம் கணிப்பதற்கோ கல்வி கேள்விகளில் உதவி செய்வதற்கோ ஏழைகளிடம் காசு வாங்காதீர்கள். உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது போதும். மிகப்பெரிய சொத்துகள் எதுவும் நமக்கு தேவையில்லை. அப்படி விலகி இருந்தாலே சொத்துக்கள் தானாக வரும். நாளை கொள்ளிடம் தாண்டி ஜெயகொண்டம் போய் விடுவோம். மிகச்சிறந்த அரண்மனை பெரிய கோட்டையுடன் கோவிலுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதாம். ராஜேந்திர சோழர் பார்த்து பார்த்து செய்கிறாராம். நித்த வினோத பெருந்தச்சன் தன் முழு திறமையை காட்டியிருக்கிறாராம். காலா காலத்துக்கு நின்று பெரிய கதையை சொல்லலாம். அவ்வளவு அழகாம். பெருவுடையார் கோவிலைப் போல உயரமாக இல்லாமல் அதே வடிவத்தில் சிறிதாக இருக்குமாம். பெருவுடையார் கோவிலை ஆண் என்றால் இதை பெண் என்று சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். அத்தனை அழகு என்று சொல்கிறார்கள். வழிமுழுக்க எத்தனை ஊர்களை பார்த்தோம். எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை விதமான பயிர்கள். தஞ்சையில் விளையும் நெல்லுக்கும் இங்குள்ள நெல்லுக்கும் எவ்வளவு வித்தியாசம். கரும்பு எவ்வளவு தடிமனாகிருக்கிறது, வெற்றிலை எவ்வளவு முரடாகிருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. அதைவிட எனக்கு பிடித்தது சாமகானத்திற்கென்றே ஒரு ஊர். அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் சாமகானம்தான் சொல்கிறார்கள். கிழிந்த உடையுடன் இருக்கிறார்கள். நல்ல போஷாக்கான உணவு இல்லை. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. சாமகானம் கற்பது, சாமகானம் சொல்லித் தருவது, இதுதான் வாழ்க்கை. அவர்களை வலம் வந்து நமஸ்கரித்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கரை போட்ட காழகம் 4 புடவைகள் 5 கொடுத்தபோது அவ்வளவு குதூகலம் அவர்களிடம். ஒரு கூடை நெல்லையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதுவும் சந்தோஷம். வாங்குவது மட்டும்தான் சந்தோஷமா? கொடுப்பதும் சந்தோஷம் இல்லையா? நான் அப்போதுதான் அதை உணர்ந்து கொண்டேன். நாமும் கொடுக்க பழக வேண்டும், வாரி வழங்க பழக வேண்டும் என்று விஸ்வநாத ஸ்திரௌதிகள் சொல்ல எல்லா அந்தணர்களும் மிக வேகமாக ஆமாம் ஆமாம் என்று தலை ஆட்டினார்கள். வாழ்க்கையில் நடக்கின்ற மோசமான அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் கெட்டிக்காரன். தஞ்சை புறம்படியை தாண்டியதும் பரமன் மலபாடியார் ராஜேந்திரிடம் விடை பெற்றார். தஞ்சையை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ராஜராஜன் அங்கிருக்கும் வரை தெற்கே உள்ள எந்த தேசங்களையும் பற்றியும் கவலை வேண்டாம். நான் வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டேன். சுற்றி சுற்றி வருவேன். கிளம்பும் முன்பு வீரமாதேவியார் ஒரு விண்ணப்பத்தை உங்களிடம் வைக்கச் சொன்னார். நான் எங்கு போனாலும் எங்கு பயணப்பட்டாலும் என்னோடு அவர்களும் வருவதாகச் சொன்னார்கள். நான் அழைத்து போகட்டுமா? உங்கள் அனுமதி தேவை. மிகுந்த தாழ்ந்த குரலில் அமைதியாக பரமன் மலபாடியார் கேட்டார். ராஜேந்திர சோழர் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தார். யோசித்தார். அழைத்துப் போங்கள். வீரமாதேவிக்கு அது ஆறுதலாக இருக்கும். கீழே சாளுக்கியம் நோக்கிதான் வரவில்லையே என்ற கவலை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் உடல்நிலை ஏற்றுக்கொள்ளுமா என்பதை மட்டும் ஒருமுறைக்கு இருமுறை சோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் தஞ்சைக்குள்ளாகவே குதிரை ஓட்டி பழகட்டும். எப்படி ஓய்வெடுக்கிறார்கள்? ஓய்வெடுக்க முடிகிறதா? கை கால்களில் வலி இருக்கிறதா? வேறு ஏதேனும் தொந்தரவு இருக்கிறதா என்று பாருங்கள். பெண்கள் பிரச்சனை பெரிதாகாமல் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த உடல்நிலை சரியாக இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் போய்விடலாம். ஒரு வாரம் அல்லது அரை மாதம் தஞ்சைக்குள்ளாகவே அவர் சுற்றி வரட்டும். பிறகு தெற்கே கன்னியாகுமரி வரையில் கூட போய் வரலாம். கேரளத்திற்கு போவது மட்டும் யோசித்து செய்யுங்கள். கேரளத்திற்கு நான் போகப் போவதில்லை. ஏனெனில் அவர்கள் மறைந்திருந்து தாக்குவார்கள். பாண்டிய தேசம் போகலாம் என்றிருக்கிறேன். மதுரையை அவர்களுக்கு காட்ட வேண்டும். திருவெண்காடும் பூம்புகாரும் நாகை பௌத்த விகாரையும் மேல்பட்டினமும் இன்னும் சற்று தள்ளி ராமேஸ்வரமும் அவர்களுக்கு போக வேண்டும் என்பது ஆசை. அவர்கள் உடல்நிலைக்கு ஏற்ப பக்குவமாக அழைத்துப் போகிறேன். என்னாலேயே விரைவாக குதிரை ஓட்ட முடியாது, வயதாகிவிட்டதல்லவா என்று மறுபடியும் தாழ்குரலில் பேசினார். உங்களால் எப்பொழுதும் விரைவாக குதிரை ஓட்ட முடியும். ஆனால் மனது நிதானமாகிவிட்டது. அதுதான் என்னை வியக்க வைக்கிறது. உங்கள் வயதில் உங்கள் நிதானம் எனக்கு வருமா என்று கேள்வி இருக்கிறது. அல்லது சாகும் வரை படப்படப்பாகவே இருப்பேனா என்ற பயமும் இருக்கிறது. சேனாதிபதி சோம்பலாக இருக்கலாம். மன்னர் படப்படப்பாக இல்லாமல் முடியுமா? ஒரு பிரச்சனையா, 2 பிரச்சனையா? போதாக்குறைக்கு நாமாக வேறு பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். எதை? இந்த படையெடுப்பை சொல்கிறீர்களா? ஆமாம், குந்தவைக்கு ஏற்பட்ட படையெடுப்புதானே. குந்தவைக்கு தெரியுமா எத்தனை வீரர்கள் எத்தனை குடும்பங்களை பிரிந்து எவ்வளவு தூரம் நடக்கிறார்கள் என்று? அந்த குந்தவைக்கு தெரியுமா, புரியுமா? ஒரே ஒரு பெண்மணியால் இந்த படையெடுப்பு நடக்கிறது. விமலாதித்தன் மிக நல்லவன். அவனை அனுசரித்து குடித்தனம் நடத்தியிருந்தால் கீழே சாளுக்கியம் வலுவாகியிருக்கும். நமக்கு பெரும் உதவியாகியிருந்திருக்கும். நமக்கென்று சில தலையெழுத்திருக்கிறதல்லவா? ராஜேந்திர சோழர் அழுத்துக் கொண்டார். அவர்கள் கை கூப்பினார்கள், பிரிந்தார்கள். திருவையாறில் ஐயாரப்பனை ராஜேந்திர சோழரை வணங்கினார். சேனாதிபதிகள் எல்லோரும் சன்னதிக்குள் குழுமி இருந்தார்கள். ராஜேந்திர சோழர் எல்லோருக்கும் திருநீரிட்டார். தலையை தடவினார். எல்லா சேனாதிபதிகளும் சந்தோஷமானார்கள். இனிமேல் நிதானமாக பயணம் இல்லை, விரைவான பயணம். எவ்வளவு விரைவாக ஜெயங்கொண்டம் போய் சேர முடியுமோ அவ்வளவு விரைவில் சேர வேண்டும். இரவு நேர பயண வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மெய்க்காவல் படைக்கு நடுவே பறவையோடு உட்கார
குதிரைகள் வேகம் எடுத்தன. ஜெயங்கொண்டம் நோக்கி போக வேண்டும் என்று எல்லோருக்கும் கட்டளை வந்தது. வெளிச்சம் மங்கும் வரை பயணம் செய்தார்கள். பிறகு அங்கங்கே உள்ள கிராமங்களில் தங்கினார்கள். கிராம மக்களை தொந்தரவு செய்யாது தாங்களே சமைத்து உண்டார்கள். வேடிக்கை பார்த்த கிராமத்து இளைஞர்களையும் அரவணைத்து பக்கத்தில் உட்கார வைத்து அவர்களுக்கும் சோறு கொடுத்தார்கள். வேக வைத்த கரித்துண்டுகளை நீட்டினார்கள். திண்ணைகளிலும் பொது கூடங்களிலும் மரத்தடியிலும் கோவில்களிலும் அயர்ந்து தூங்கினார்கள். நீர் சுத்தமாக இருக்கிறதா என்று சோதித்த பிறகே குடிக்கவும் குளிக்கவும் துவங்கினார்கள். இரவு நேரம் நிற்காமல் தன் மனைவியோடு ஞானசம்பந்தம் மாட்டு வண்டிகளை விரட்டிக்கொண்டு ஜெயங்கொண்டம் நோக்கி போனான். தந்தையை எப்படியும் அங்கு சந்தித்து விடலாம் என்று திட்டமிட்டு இருந்தான். ஜெயங்கொண்டத்து கோட்டை கதவுகள் விரிய திறந்தன. நித்த வினோத பெருந்தச்சனும் அவனுக்கு துணையாக இருந்த வீர சோழ பெருந்தச்சனும் காஷ்டகாரி ஆரவ மத புருஷோத்தமனான ராஜேந்திர பேராசிரியனும் கிருஷ்ணன் ரங்க திரிகோண மாதேவி பேராசிரியனும் அந்த கோவில் கட்டவும் பொறுப்பாக இருந்தார்கள். ஓவிய குலத்தை சேர்ந்த 4 விதவிதமாக சுண்ணம் அடித்தார்கள். அந்தனர் வீடுகளில் காவியும் வெள்ளையும் இடப்பட்டன. மறவர் வீடுகளில் மஞ்சள் எழுதப்பட்டன. எல்லோர் வீட்டு வாசலும் புலி வரையப்பட்டிருந்தது. வாசல் மெல்லிய நீல நிறத்தால் எழுதப்பட்டிருந்தது. சேனாதிபதிகளுடைய கட்டிடங்கள் வெள்ளை நிறத்தில் இருந்தன. பச்சமருக்கு உறுதியான ஓட்டு வீடுகள் எழுப்பப்பட்டன. பச்சமருக்கு கோட்டைக்கு வெளியே வைக்க வேண்டுமா என்று வீர சோழ பெருந்தச்சனான இரவி என்பவன் கேட்டதற்கு, இல்லை, அவர்களுக்கும் கோட்டைக்கு உள்ளேயே இடம். எவரையும் நாம் பிரித்து வெளியே அனுப்ப முடியாது. பாதுகாப்புக்கு நல்லதல்ல. சகலமும் கோட்டைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ராஜேந்திர சோழர் சொன்னார். ராஜேந்திர சோழருடைய அரண்மனை கருநிறத்தில் பளபளத்து இருந்தது. அதற்கு உள்கோட்டை என்று பெயர். சுற்றி மதில் சுவர் எழுப்பி அதில் கண்காணிக்க கோபுரங்கள் அமைத்து உள்ளுக்குள்ளே அலுவலகம், அலுவலகம் தாண்டி சபை, சபை தாண்டி ரகசியமாக பேச வேண்டிய முற்றம், பிறகு அரண்மனை வாசலில் இன்னொரு சபை, அதை தாண்டி அந்த புறங்கள் என்று மிக பெரியதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. வாழ்முதுகு படை வீரர்கள் வந்துவிட்டார்கள் என்று எக்காலம் சொல்ல ஸ்தபதிகள் பரபரப்பானார்கள். அத்தனை பேரும் வந்து அரண்மனை முதற்கொண்டு எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து விட்டுதான் போவார்கள். அவர்கள் போய் விதவிதமாக மாளிகை பற்றி பேசுவார்கள். இது நல்ல கண்காட்சி. இப்படி பேசுகிற பொழுது என்ன குறை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். இதனால் தங்களுடைய ஆட்களை மற்றவர் பேசுவதை கேட்க விழிப்போடு இருக்கும்படி சொன்னார்கள். கோவில் வேலை முக்கால் திட்டம் முடிந்திருந்தது. அரண்மனை வேலை முழுவதும் முடிந்துவிட்டது. ஆனால் மர வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. பண்டங்கள் வைக்கின்ற மர ஆசனமும் வேகமாக செய்யப்பட்டிருந்தன. எல்லா வேலைகளையும் நிறுத்திவிட்டு வந்தவரை உபசரிப்பதே முக்கிய வேலை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மூளைக்கு ஒன்றாய் பல இடங்களில் குழிவெட்டி அடுப்பு தயாராகிருந்தது. விறகுகள் வெட்டப்பட்டு தயாராகிருந்தன. வாழ்முதுகுப்படை வந்ததும் 2 அந்தணர்கள் ராஜராஜ பிரம்மராயருக்கும் உத்தம சோழ மிலாடுடாருக்கும் பூரண கும்பம் கொடுத்து வரவேற்றார்கள். வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வாருங்கள் என்று கட்டளையிட அவர்கள் குதிரையிலிருந்து இறங்கி வலது காலை எடுத்து வைத்து கோவிலை நோக்கி வணங்கினார்கள். சோழம் 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 என்று உரக்க கூவப்பட்டது. மாமன்னர் ராஜேந்திரர் வாழ்க என்று கூவப்பட்டது. குதிரையை பிடித்துக் கொண்டு அவர்கள் உள்ளே நடந்தார்கள். வியப்பின் எல்லையை தொட்டார்கள். இத்தனை பெரிய நகரமா? நீருக்கு எங்கே போவது? கொள்ளிடம் இருக்கிறதையா? கொள்ளிடத்திலிருந்து பிரிந்து பல கிணறுகள், குளங்கள் என்று உள்ளுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கிறோம். குறுக்கும் நெடுக்குமாக கால்வாய்கள் வெட்டியிருக்கிறோம். கால்வாய்கள் சேறு உறிஞ்சிக் கொள்ளாமல் இருப்பதற்காக அதில் கருங்கல் பதித்திருக்கிறோம். அரண்மனைக்குள்ளே கால்வாய் போகிறது. அந்த புறத்துக்குள்ளே கால்வாய் போகிறது. அந்தனர் குடியிருப்பிலும் கால்வாய் போகிறது. பஞ்சமருக்கு கால்வாய் போகிறது. கால்வாய் இல்லாத இடமே இல்லை. அரண்மனை முழுவதும் பின்னல் பின்னலாக கால்வாய்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. 50 கோவிலுக்கு ஒரு பாலம் நீங்கள் தாண்டியாக வேண்டும். ஒருவேளை கொள்ளிடம் பொய்த்துவிட்டால் நீருக்கு என்ன செய்வது? கேணிகள் இருக்கின்றன. அதைத் தவிர அருகே இருக்கின்ற வீரநாராயணம் ஏரியிலிருந்து தனியாக ஒரு கால்வாய் வெட்டி உள்ளுக்குள் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு மதகு கட்டப்பட்டு இருக்கிறது. வேண்டுமெனில் வரவழைத்துக் கொள்ளலாம். வேண்டாமெனில் தடுத்து நிறுத்திவிடலாம். கோவிலுக்குள் போய் பார்க்கலாமா? தாராளமாக. நீங்கள் பார்க்க வேண்டும் என்றுதானே எங்கள் ஆசை. உணவருந்து விட்டு பார்க்கலாம். முதலில் பார்த்து விடுகிறோம் ஐயா, பிறகு உணவு எடுத்துக் கொள்கிறோம். அவர்கள் ஆவலாக கோவிலுக்குள் நுழைந்தார்கள். காலணிகளை போட்டுக்கொண்டே போங்கள். இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கவில்லை. அங்கங்கே கற்கள் சிதறி இருக்கும், ஆணிகள் இருக்கும், உளிகள் இருக்கும். எனவே காலணிகளை அணிந்து கொண்டே போங்கள். உள்ளுக்குள்ளே போகும் பொழுது மட்டும் அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்ல வீரர்கள் அத்தனை பேரும் காலணிகளோடு கோவிலுக்குள் சுற்றி வந்தார்கள். கருங்கல் நந்தியா? இல்லை, சுதையினால் செய்யப்பட்டது. செங்கல் நந்தி. சண்டேஸ்வரரும் சுதையிலாளா? இல்லை, அது சுத்தமான கருங்கல், நீலக்கருங்கல். விமானம் ஏறி பார்க்கலாமா? எங்கு வேண்டுமானாலும் ஏறலாம். ஜாக்கிரதையாக செல்லுங்கள். அவர்கள் எல்லோரும் விமானம் ஏறி பார்த்தார்கள். கொள்ளிடம் எங்கிருக்கிறது, எங்கிருந்து நீர் வருகிறது, எப்படி பிரிகிறது என்றெல்லாம் ஆராய்ந்தார்கள். கீழே இறங்கினார்கள்.
ஓடிவந்து ராஜராஜ பிரம்மராயர் நித்த வினோத பெருந்தச்சனை தழுவிக்கொண்டார். ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம்! உங்களுடைய சாமர்த்தியம் முழுவதையும் காட்டியிருக்கிறீர்கள். சோழ தேசம் உங்களை சிற்பியாக பெற்றதற்கு பாக்கியம் செய்திருக்கிறது. சோழ தேசத்தினுடைய ஜாதகம் மிகச்சரியாக இருக்கிறது. இங்கு வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேரும் உன்னதமானவர்களாக இருக்கிறார்கள். உன்னதமானவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் பிறந்திருக்கிறார்கள். இதுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. சிற்பி சரியா, போர் வீரர் சரியா, அந்தனர் சரியா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மன்னருக்கெல்லாம் மகுடம் வைத்தது போல ஒரு அற்புதமான மாமன்னர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நொடி நேரத்தில் முடிவு இருக்கிறார். தீர்மானமாக இருக்கிறார். தெளிவாக இருக்கிறார். அவரிடம் பேச பேச வியப்புதான் வருகிறது. ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இந்த காலத்தில் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரி, சேனாதிபதிகளுக்கு எங்கே வீடு? அது பிரித்து பிரித்து தரப்பட்டிருக்கிறது. அரண்மனைக்கு அருகே 6 சேனாதிபதிகளுக்கு வீடு, கோட்டை வாசலில் 6 சேனாதிபதிகளுக்கு வீடு, கோவிலுக்கு அருகே 6 சேனாதிபதிகளுக்கு வீடு என்று 6 6ஆக 4 பக்கமும் பிரித்திருக்கிறோம். கோட்டைக்கு எத்தனை வாசல்? 2 வாசல்கள். ஒன்று கிழக்கு, இன்னொன்று மேற்கு. கேணியிலிருந்து நீர் எடுத்து பருகினார்கள். சுவையோ சுவை என்றார்கள். சாப்பிட உட்கார்ந்தார்கள். கன்னிமூலை கணபதி என்ற இடத்திற்கு போகச் சொன்னார். அங்கு போய் உட்கார்ந்தார்கள். மெல்ல திரச்சீலையை விளக்கி கணபதியை காட்டினார். மிக அழகான, உயரமான, அகலமான, குழவையான ஒரு பிள்ளையார் சிலை அங்கிருந்தது. எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டார்கள். மெல்ல தொட்டார்கள். காதுகளை வருடி பார்த்தார்கள். துதிக்கையை தடவினார்கள். கங்கை கொண்ட சோழன். அத்தியாயம் 30. எசாலத்திலிருந்தும் எண்ணாயிரத்திலிருந்தும் 200 மாணவர்கள் ஜெயங்கொண்டம் நோக்கி மெல்ல நடந்து வந்தார்கள். சர்வ சிவ பண்டிதரும் ஈசான சிவ பண்டிதரும் பல்லக்கிலே வர அந்த மாணவர்கள் வேதம் சொன்னபடியும் ஸ்லோகங்கள் சொன்னபடியும் மூல மந்திரங்கள் சொன்னபடியும் ஜெயங்கொண்டம் அரண்மனையை வந்து சேர்ந்தார்கள். வாசலில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். யாரென்று விளக்கிச் சொல்லுங்கள் என்று அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் தங்களை பற்றியும் தங்கள் குரு வழிபற்றியும் சொல்ல வீரர்கள் மதிலிருந்து கீழிறங்கி வந்தார்கள். கதவுகளை பெரிதாக திறந்தார்கள். சர்வசிவ பண்டிதரின் பல்லக்கை முன்னே வர சொன்னார்கள். அந்த பல்லக்கு வர அவர்கள் கைகூப்பி நின்றார்கள். திரை விளக்கப்பட்டது. சர்வசிவ பண்டிதர் கை கூப்பினார். தட்டில் உள்ள மஞ்சள் அரிசியை அவர்கள் மீது தூவினார். வாழ்க சோழம்! ஜெயகொண்டத்திற்கு இப்பொழுதுதான் முதலில் வருகிறேன். மாமன்னர் ராஜேந்திரன் இங்கு சந்திப்பதாக ஏற்பாடு. நான் உள்ளே போகலாமா என்று அனுமதி கேட்டார். உங்கள் வரவு நல்வரவாகுக. தாராளமாக போகலாம். கோட்டை காவல் எவரையும் தடுத்து நிறுத்தி விசாரித்து உள்ளே அனுப்புவது என்று வழக்கத்தை கொண்டிருக்கிறது. அந்த வழக்கத்தின் பால் நிற்க வைத்தோமே தவிர நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். உள்ளே வாருங்கள். உங்கள் வரவு நல்வரவு ஆகுக என்று அவரை பணிந்தார்கள். அடுத்து பல்லக்கும் வந்தது. ஈசான சிவ பண்டிதர் திரையை விளக்கி அவர்களுக்கு விபூதி கொடுத்தார். அவர்கள் நெற்றியில் இட்டுக் கொண்டார்கள். அவரையும் விழுந்து வணங்கினார்கள். அந்த 2 பல்லக்குகளும் முன்னே போக மாணவர்கள் பின்னே யஜுர்வேதம் சொல்லத் துவங்கினார்கள். கோவிலையும் அரண்மனையும் பார்த்துவிட்டு ஈசான சிவ பண்டிதர் திகைத்தார். பல்லக்கு இறக்கி சொல்லி கீழே இறங்கி நடையாகவே வருவது என்று தீர்மானித்தார். சர்வசிவ பண்டிதருக்கு காலில் கொஞ்சம் வலி. நான் பல்லக்கிலேயே வரட்டுமா என்று கேட்க, தாராளமாக செய்யுங்கள் என்று சொல்லி பல்லக்குக்கு அடுத்தபடி அவரும் நடந்தார். அற்புதம் செய்திருக்கிறார்களையா! என்ன அற்புதமான சிற்பிகள்! என்ன தெளிவான நிர்மாணம்! ஒவ்வொன்றும் அளவெடுத்து செய்திருக்கிறார்களே! ஒரே மாதிரி செய்திருக்கிறார்களே! திட்டமிட்டபடி நகரம் என்றால் இதுதான். திட்டமிட்டபடி நகரம். இப்படி ஒரு நகரம் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. காசி தேசத்தை மிகப்பெரிய நகரம் என்று சொல்வார்கள். ஆனால் குறுகலான சந்துகள், நடமாட முடியாத வீடுகள் என்றெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. தெருக்கள் அகலமாக இருக்கின்றன, சுத்தமாக இருக்கின்றன, வீட்டுக்குள் இடைவெளி இருக்கின்றன. நகரம் என்பதற்காக பெருமரங்கள் வெட்டப்படவில்லை. மாறாக பல இளஞ்செடிகள் நடப்பட்டு இருக்கின்றன. குறுக்கே கால்வாய்கள் அதிகம் போகின்றன. கொள்ளை அழகு, கொள்ளை அழகு என்று வாய்விட்டு அரற்றினார். பல்லக்கு கோவிலுக்குள் போயிற்று. சுற்றி வந்தது. அங்குலம் அங்குலமாக ரசித்தார்கள். உள்ளுக்குள் போவோமா? வேண்டாம், கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது போவோம். இப்பொழுது உள்ளே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். கோவில் எப்படி என்று ஓரளவு தெரிந்துவிட்டது. இது போதும். வெளியே போகலாம். கோவிலை விட்டு வெளியே வந்தார்கள். அகலமாக மறவர் தெருக்களை கடந்தார்கள். பிறகு வணிகர் தெருக்களை கடந்தார்கள். பிறகு அந்தனர் குடியிருப்பை கடந்தார்கள். பிறகு சேனாதிபதிகள் வீட்டை கடந்தார்கள். அரண்மனை வாசலில் நின்றார்கள். அங்கும் அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். அரண்மனை சுற்றி பார்த்தார்கள். அரண்மனை வாசலில் பெரிய கூடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். இங்கு உட்கார்ந்து சிவனை போற்றுவோம். இது மன்னர் இருக்க வேண்டிய இடமல்லவா? இந்த இடத்தில் வேத கோஷம் ஒலிக்கட்டும். ருத்ரம் சொல்லுங்கள், சமகம் சொல்லுங்கள் என்று சர்வசித பண்டிதர் ஆணையிட்டார். பையன்கள் உரத்த குரலில் ருத்ரம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பானகம் விநியோகம் நடந்தது. பையன்கள் ஆவலோடு குடித்தார்கள். வாழைப்பழங்கள் கொடுக்கப்பட்டன. உரித்து உண்டார்கள்.
இவர்களுக்கு உணவு என்ன ஏற்பாடு செய்வது? இல்லை, ஏற்பாடு நாங்களே செய்து கொள்வோம். ஒரு அடுப்பு மட்டும் தயார் செய்து கொடுங்கள். பானை ஏற்றி இவர்களே செய்து விடுவார்கள் என்று சொல்ல, பின்னால் வந்த மாட்டு வண்டியில் இருந்த பானைகள் இறக்கப்பட்டன. அரிசி கலைந்து போடப்பட்டது. தயிர் இருக்குமா என்று ஒரு மாணவன் கேட்க, இருக்கிறது என்று ஒரு சிற்பி வெளியே ஓடினான். பெரிய சட்டி தயிரோடு கொண்டு வந்தான். சோறு கொதித்தது. மடமடவென்று கைக்கு கிடைத்த காய்கறிகளை நறுக்கி பருப்பு போட்டு கூட்டு செய்தார்கள். கூட்டு வாசனை மூக்கை சுண்டி இழுத்தது. மாணவர்கள் உணவு உண்டார்கள். களைப்போடு படுத்தார்கள். கீச் கீச் என்ற குரலில் பேசிக்கொண்டு அரண்மனை முழுவதும் மாணவர்கள் சுற்றி வந்தது சிற்பிகளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அரசர் உள்ளே நுழையும் பொழுது இவர்களை வைத்து மறுபடியும் வேதகோஷம் செய்ய சொல்ல வேண்டும். அது இன்னும் நல்ல சகுனமாக இருக்கும் என்று சிற்பிகள் பேசிக் கொண்டார்கள். மாணவர்கள் வரிசை ஆனார்கள். தேர்ப்படை உள்ளே நுழைந்தது. தேரோட்டிகள் தூசு மிகுந்தவர்களாக காணப்பட்டார்கள். கன்னி ஓடை பக்கம் அவர்களுக்கு இடம் காட்டப்பட்டது. ஓடைகளின் ஓரம் குதிரைகள் நிறுத்தப்பட்டன. தேரில் இருந்து அவிழ்க்கப்பட்டன. குதிரை ஜாக்கிரதையாக இறக்கி கால்வாய்களில் நிற்க வைத்து சேனைகளை பிடுங்கி போட்டு குதிரைகளை குளிப்பாட்டினார்கள். நீர் காட்டினார்கள். குதிரைகள் குளித்து முடித்து நீர் குடித்ததும் மேலேறின. கால்வாய்களில் ஜலம் சுழித்துக் கொண்டு போயிற்று. பிறகு வீரர்கள் முங்கி முங்கி குளித்தார்கள். உடம்பை பீர்க்கஞ்சுனை போட்டு துடைத்துக் கொண்டார்கள். மேலேறி தலை துவட்டிக் கொண்டார்கள். சரக்கென்று ஒரு ஆடு வெட்டப்பட்டது. அங்கேயே தோல் உரிக்கப்பட்டது. வேகமாக கறிகள் துண்டு செய்தார்கள். பானையில் போட்டு உப்பிட்டு மிளகு தூள் போட்டு கொதிக்க வைத்தார்கள். பருப்பும் அரிசிமாவும் கலந்து குழைத்தார்கள். குழம்பு போல கறி காய்கறிகளோடு மனத்தோடு வெந்தது. சோறு தனிப்பானையில் செய்தார்கள். பானை சாய்த்து இறக்கி கஞ்சி வடித்தார்கள். கஞ்சியை வேறு களையத்தில் ஆற வைத்து மோர் கலக்கினார்கள். உப்பிட்டார்கள். தேர்ப்படை வீரர்கள் எல்லோரும் தட்டுகள் வைத்திருக்க அந்த தட்டுகளில் முதலில் கறி பரிமாறப்பட்டது. பிறகு சோறு வைக்கப்பட்டது. கிண்ணங்களில் அரிசி கஞ்சி மோரோடு தரப்பட்டது. அரிசி கஞ்சியை உறிஞ்சு குடித்தபடி அவர்கள் கறியை எடுத்து சுவைத்து உண்டார்கள். சோரோடு கலந்து சாப்பிட்டார்கள். இன்னும் போடு, இன்னும் போடு என்று கேட்டு உண்டார்கள். போர்ப்படை என்பது வயிறால் நடப்பது என்று தெரிந்திருந்தது. எனவே வீரர்கள் மனம் கோராது வண்ணம் சிற்பிகள் பரிமாறினார்கள். வேதம் படிக்கின்ற மாணவர்கள் தொலைதூரம் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஆதியச்சமே, பிரயச்சமே, பிரதிச்சமே என்று ஒரு மாணவன் உரத்த குரலில் சமகம் சொல்ல, அடேய் மேமே என்று சொல்லாதே, உன்னையே ஆடு என்று நினைத்து அறுத்துவிடப் போகிறார்கள். பார்ப்பதற்கு குட்டி ஆடு போல்தான் இருக்கிறாய் என்று ஒரு பெரிய மாணவன் சொல்ல வாய்விட்டு சிரித்தார்கள். அந்த சிரிப்புகள் மறவர்களுக்கு கேட்டன. ஆடு அறுத்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது, அந்தணர்களுக்கு இருக்கும் போலும் என்று ஒரு மறவன் சொல்ல மற்றவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். யானைகள் உள்ளே நுழைந்தன. மாணவர்கள் ஓடிப்போய் யானைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். 1, 2, 3, 4, 5, 6 என்று பல யானைகள் உள்ளே நுழைந்தன. அம்பாரி வைத்த யானைகளிலிருந்து சேனாதிபதிகள் கீழே இறங்கினார்கள். யானைகளுக்கு தென்னோலைகள் தரப்பட்டன. பச்சை புற்கள் தரப்பட்டன. யானைகளுக்கு இடம் புதிது என்பதால் அடிக்கடி பிளறின. யானை பாகர்கள் அதன் கன்னத்தில் அடித்து சமாதானப்படுத்தினார்கள். ஈட்டியை 3 சாய்த்துவிட்டு குதிரை வீரர்கள் குளிக்கப் போனார்கள். யானை குளிப்பதற்கு முன்னால் போய் இறங்கினார்கள். குதித்து குதித்து குளித்தார்கள். அவர்களையும் வேத பாடசாலை மாணவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். அங்கும் உணவு தயாராயிற்று. ஒரு துணியிலிருந்து வெள்ளை பன்றி மாமிசத்தை எடுத்தார்கள். அறுத்தார்கள். துண்டாக்கி பானையில் போட்டார்கள். இது என்ன கறி என்று வியப்பாக ஒரு மாணவன் கேட்டான். அது பன்றி கறி. இவர்களுக்கு மட்டும் ஏன் பன்றி கறி? குதிரை சூடான விஷயம் அல்லவா? சூட்டிலே உட்கார்ந்து வருகிறார்கள். உடம்பு குளுமையாக வேண்டும். இல்லையெனில் ஆசனவாயில் புண் வந்துவிடும். அதற்காகத்தான் குளுமையான பன்றிக்கறி. நாமும் வேதம் சொல்லும் பொழுது உடம்பு சூடாகிறதே, நமக்கு ஏன் இம்மாதிரி கறி உணவுகள் தருவதில்லை? உட்கார்ந்து கொண்டு வேதம் சொல்கிறாய், படுத்து தூங்குகிறாய், மறுபடியும் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறாய். இதைத் தவிர வேற ஏதேனும் செய்கிறாயா? ஓடுகிறாயா? படிக்கிறாயா? ஆடுகிறாயா? எதுவும் இல்லை. எனவே உனக்கு கறி சரியாக வராது. உனக்கு தயிர் சாதம் தான் சரி. பானகமும் 6 வாழைப்பழமும் சாப்பிட்டாய். அது செரிமானம் ஆயிற்றா? வயிற்றிலேயே இருக்கிறது, பசியே இல்லை. இவர்கள் எப்படி ஆவலோடு சாப்பிடுகிறார்கள் பார். அவ்வளவு தொலைதூரம் வந்த களைப்பு பசியை அதிகரிக்கச் செய்கிறது. அந்த பசிக்கு இந்த உணவுதான் சரி. அந்த உணவுதான் அடுத்தபடி பயணம் செய்ய உதவி செய்யும். அப்பொழுதுதான் ஜீரணமாகும். நாம் மாமிசம் சாப்பிட்டால் 1 மாதத்தில் செத்துப்போவோம் என்று பெரியவன் சொன்னான். மற்றவர்கள் ஆமாம் ஆமாம் என்று சொன்னார்கள். வெளியே எக்காலம் கேட்டு மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். ஓடினார்கள். மன்னர் வருகிறார் என்று நினைக்கிறேன். நான் சொல்லும்படி கேட்க வேண்டும் என்று தலைவன் போல் உள்ள பெரிய மாணவன் சொல்ல மற்றவர்கள் தலை அசைத்தார்கள். கோட்டை வாசலில் நின்று கொண்டார்கள். கோட்டை கதவுகள் திறந்தன. மெய்க்காவல் படை வீரர்கள் முன்னே வர மாமன்னர் ராஜேந்திரர் பின்னே தொடர்ந்தார். மெய்க்காவல் வீரர்கள் சுட்டிக்காட்டி யார் என்று கோட்டை காவலரிடம் விசாரித்தார்கள். வேதம் படிக்கின்ற மாணவர்கள்
8000 எசாலத்திலிருந்து வருகிறார்கள் என்று சொல்ல சரி என்று தலையசைத்தார். இன்னும் சற்று விலகி இருங்கள் என்று ஈட்டியால் அவர்களை மெல்ல பின்பக்கம் தள்ளினான். அவர்கள் பின்னடைந்து நகர்ந்தார்கள். மாமன்னர் ராஜேந்திரன் உள்ளே நுழைந்ததும் திருமன்னி வளர விருநிலை மடந்தையும் என்ற மெய்கீர்த்தியை மாணவர்கள் சொன்னார்கள். பிறகு வேத கோஷம் செய்தார்கள். வருக வருக, உங்கள் வரவு நல்வரவு ஆகுக என்று வரவேற்றார்கள். ஜெய விஜயீபவ என்று கொண்டாடினார்கள். உள்ளே நுழைந்ததும் மெய்கீர்த்தியும் வேத கோஷமும் எக்கால ஸ்லோகமும் ஜெய விஜயீபவ என்ற வார்த்தையும் அவர் காதுக்கு குளுமையாக இருந்தன. யார் மாணவர்கள் என்று விசாரிக்க 8000 யசாலம் என்று அவருக்கு பெயர் சொல்லப்பட்டது. அடடே, சர்வசிவ பண்டிதர் வந்திருக்கிறாரா? ஈசான சிவ பண்டிதரும் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவர் அவர்களை சந்திக்க விரைவானார். மாணவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள், கை கூப்பினார்கள். பிறகு வேதங்களை சொன்னார்கள். தங்கள் பாடசாலை மிக நன்றாக நடப்பதாக கீச் கீச் குரலில் தெரிவித்தார்கள். அரசர் வியப்போடும் சந்தோஷத்தோடும் அவர்களை பார்த்தார். கை உயர்த்தி ஆசீர்வதித்தார். குதிரைகள் தொடர்ந்து நடந்தன. கோவிலுக்குள் குதிரையை திருப்பினார். செங்கலால் அடுக்கப்பட்ட செய்யப்பட்ட நந்திக்கு காரைப்பூச்சி நடந்து கொண்டிருந்தது. காரைப்பூச்சு முடிந்த இடத்தில் நுணுக்கமாக வேலைப்பாடுகளை சுண்ணாம்பிலேயே செய்யப்பட்டன. விமானத்தின் உச்சியில் கற்களை அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். வட்ட வடிவமாக சாரம் அமைத்து அதில் யானைகள் மூலம் கற்கள் ஏற்றி போகின்ற வேலை இங்கே நடக்கவில்லை. மாறாக சாரமே டா என்ற எழுத்தைப் போல ஒரு பக்கம் சரிந்து மறுபக்கம் திரும்பியிருந்தது. 2 பக்கமும் இணைக்கின்ற இணைப்பில் பெரிய தளம் இருந்தது. கல்லை தலையில் தூக்கிக் கொண்டு போய் அங்கே வைத்த பிறகு ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பிறகே மேலே வேலை ஆட்கள் நடந்தார்கள். சிறு கற்கள் போக இரும்பு ராட்டினங்களில் கயிறு பொருத்தப்பட்டு கற்கள் தூக்கப்பட்டன. அவைகளை சிற்பிகள் ஒழுங்காக அடுக்கினார்கள். சாந்து பூசினார்கள். முற்பக்கத்தை பளபளப்பாக உளியால் தேய்த்தார்கள். உளியில் கூர்மைப்பட்டு நெருப்பு சிதறியது. பறவை திகைத்தாள். இது என்ன, கனவா நனவா என்று புரியவே இல்லை. இவ்வளவு அழகான கோவிலா? எதற்கு படையெடுப்பு என்று கேட்டாயே, இதற்குத்தான் படையெடுப்பு. மேலை சாளுக்கியம் சோழ தேசத்தை திட்டக்கூடாது என்பதற்காக அல்ல. நாம் போய் அடித்து இருப்பவர்களை இழுத்துக்கொண்டு வந்து பொன்னும் பொருளும் வாங்கி வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான நகரத்தை நிறுவி நாங்கள் நாகரிகமிக்கவர்கள் என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இது. போர் இல்லாவிட்டால் நெல்லும் பொன்னும் கிடைத்திருக்காது. நெல்லும் பொன்னும் கிடைக்காவிட்டால் இப்படி உழைப்பவர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள். இப்படி உழைப்பவர்கள் கிடைக்காவிட்டால் இந்த உயரத்திற்கு கோவிலெல்லாம் எழும்பியிருக்காது. அவரவர் வீட்டுத் தோட்டத்தில் அவரவர் காய்கறி பயிர் செய்து செத்துப்போவோம், அவ்வளவுதான். போர் சுழற்சி, போர் ஒரு மாறுதல், போர் ஒரு முன்னேற்றம், போர் ஒரு வெளிச்சம். அதில்தான் இம்மாதிரியான அற்புதமான விஷயங்களெல்லாம் வெளியாகின்றன. வா. கோவிலை விட்டு வெளியே வந்தார். மறவர்களுடைய வீடுகள், அந்தணர்களுடைய வீடுகள் என்று வரிசையாக குடியிருப்பை காட்டினார். ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நுழைந்து என்ன விதமாக செய்திருக்கிறார்கள் என்று சுட்டிக் காட்டினார்கள். சேனாதிபதிகள் வீடுகளில் திண்ணை இருந்தது. அந்த திண்ணை சொகுசாக இருந்தது. அந்தனர் வீட்டில் 2 பக்கமும் ஒரே அகலமான திண்ணை இருந்தது. 2 சபை எதிரும் புதிருமாக உட்கார்ந்து பேச வசதி இருந்தது. அந்தனர் வீட்டில் நடுப்பகுதியில் திறந்த முற்றம் இருந்தது. முற்றத்தில் பறவையோ மிருகங்களோ புகுந்து விடாமல் இருக்க கம்பி கொடுக்கப்பட்டிருந்தது. வணிகர் வீட்டில் முன்பகுதியில் கிடங்கிருந்தது. அடுத்த பகுதியில் கூடம் இருந்தது. பஞ்சமர் வீட்டில் உறுதியான ஓட்டு வீடுகள் இருந்தன. முன்பக்கம் 2 தூண்கள் நடப்பட்டு இருந்தன. ஓடுகளுக்கும் அந்த தூண்களுக்கும் இடையே தட்டோலை பிணைந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. ஆடுகள் மாடுகள் நிழலில் நிற்கும். அரண்மனை இன்னும் பெரிதாக உயரமாக மதில்களோடு இருந்தது. இது உள்ளாலை அல்லது உட்கோட்டை என்று சிற்பிகள் விளக்கம் சொன்னார்கள். உட்கோட்டையில் சேனாதிபதிகளுக்கு தனித்தனியான இடம், அரசருடைய பெண்களுக்கு தனியான இடம், அரசருடைய மனைவிகளுக்கெல்லாம் தனியான இடம் என்று பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருந்தது. அந்த புறத்திற்கும் சேனாதிபதிகளுக்கும் நடுவே அரண்மனை இருந்தது. 1000 பேர் உட்காரக்கூடிய பெரிய கூடம் தெரிந்தது. தூண்களிலெல்லாம் சித்திரம் எழுதப்பட்டிருந்தது. அரண்மனையில் பின்புறத்திலிருந்து ஈசான சிவ பண்டிதரும் சர்வசிவ பண்டிதரும் மெல்லே உள்ளே வந்து அரசரை நோக்கி கை உயர்த்தினார்கள். அரசர் விழுந்து வணங்கினார். வேத பாடசாலை மாணவர்கள் அரசரை வாழ்த்தி பாட ஆரம்பித்தார்கள். வணக்கம் சொன்னார்கள். வாழ்க என்று கோஷமிட்டார்கள். சகலரையும் அரசர் உட்காரச் சொன்னார். நலம் விசாரித்தார். என்ன வேண்டும் என்று கேட்டார். வேத பாடசாலை செவ்வனே நடந்து வருகிறது. ஆனால் மாணவர்கள் முன்னைவிட அதிகமாகிவிட்டார்கள். ஊர் ஒத்துழைப்பால் சிரமமின்றி நடக்கிறது. ஆனால் ஊரை அதிகம் தொந்தரவு செய்ய முடியாது என்று சர்வசிவ பண்டிதர் விண்ணப்பித்தார். இன்றிலிருந்து வருடத்திற்கு 2000 கலம் நெல் வேத பாடசாலைக்கு தருகிறேன். நன்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு பொற்களஞ்சி தருகிறேன். உடைகளுக்கு ஏற்பாடு செய்கிறேன். உடனடியாக உங்கள் உபயோகத்திற்காக அரிசி வண்டி ஒன்றை உங்களுக்கு திருப்புகின்றேன். மாணவர்கள் குறையின்றி சாப்பிடட்டும். எல்லோர் முகமும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் வாடியிருக்கிறார்கள் என்பது என் கருத்து. இல்லை இல்லை, அவர்கள் வாடி இல்லை. அதிகம் சாப்பிடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதிகம் சாப்பிட்டால் தூக்கம்தான் வரும்.
அவர்கள் மறவர்கள் அல்ல, குறைவாக அதே சமயம் நிறைவாக சாப்பிடுகிறார்கள். அவர்கள் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கிறது என்று வாக்கு கொடுத்தார். ஈசான சிவ பண்டிதர் போகும் விஷயம் மிக வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றும், கோட்டை எல்லையில் ஸ்தாபித்துள்ள காளிகளை கண் திறந்து சீக்கிரமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்றும், வந்ததும் முதல் காரியமாக எல்லை காளிகளுக்கு உயிரூட்ட வேண்டும் என்று சொன்னார். ராஜேந்திர சோழர் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். அரண்மனை மிக நன்றாக இருக்கிறது, நகரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு நகரம் பரதகண்டத்தில் எங்குமே இல்லை என்று அவர்கள் புகழ்ந்தார்கள். அவர்கள் பரதகண்டம் முழுவதும் சுற்றியவர்கள். அவர்களுக்கு தெரியும் எது எப்படி இருக்கிறதென்று. அவர்களுடைய வார்த்தை அரசரை குளிர்வித்தது. கிரகப்பிரவேசம் செய்யாமல் அரண்மனையில் தங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதால் சேனாதிபதிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட வீட்டில் அரசர் தங்கினார். வீட்டை சுற்றி வளையமாக இருந்த போர் வீரர்கள் பாதுகாத்தார்கள். சேனாதிபதிகள் வந்து சேர்ந்ததும் அவர்களை மறுபடியும் பார்க்க விரும்புவதாக மன்னர் கட்டளை இட்டார். மறுநாள் விடியும் பொழுதில் ஜெயங்கொண்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த புதிய நகரம் மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாகியது. ராஜேந்திர சோழரை நோக்கி சேனாதிபதிகள் வரத் துவங்கினார்கள். எல்லோரும் வந்ததும் தரையில் கோலம் போல பரதகண்டத்தில் படம் வரைந்து அதில் வேங்கியையும் முசங்கியையும் மானிய கீழத்தையும் தனித்தனியாக சுட்டிக்காட்டினார்கள். இரட்டைப்பாடி, இளரை இலக்கம், முசங்கி வழியாக மானிய கேடத்தை வடமேற்காக நகர்ந்து தாக்க வேண்டும் என்று ஒரு படை கீழை சாளுக்கியத்தின் கிழக்கு கடற்கரை ஓரமாகவே நகர்ந்து களித்துண்டி என்ற கிராமத்தை தாண்டி வேங்கி தாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். நாம் 2 பேரும் எப்பொழுது ஒன்று சேருவோம் என்று தெரியாது. ஆனால் தாக்குதல் 2 பக்கமாக நடக்க வேண்டும். நாம் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேங்கிக்குள் நுழைந்ததும் சூறையாடி விடுங்கள். நான் வழியில் எந்த இடம் தென்பட்டாலும், எந்த நகரம் இருந்தாலும் அதை எரியூட்டி விட்டு வருகிறேன். நம்முடைய சந்திப்பு வேங்கியிலோ அல்லது மானிய கேடத்திலோ இருக்கும். வேங்கி முற்றிலும் வீழ்ந்துவிட்டது, வேங்கி ஒன்றும் இல்லை என்றால் நீங்கள் வேங்கியிலிருந்து கிளம்பி மானிய கேடயம் நோக்கி வந்துவிடுங்கள். நான் இரட்டைப்பாடி, இளரை இலக்கம், முசங்கி எல்லாவற்றையும் தாக்கிக் கொண்டு மானிய கேடயம் வருகிறேன். ஒரு நகரம் கூட மேலை சாளுக்கியத்தில் இருக்கக்கூடாது. வேங்கியில் ஒரு மேலிய சாளுக்கியர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. கீழை சாளுக்கியர் மட்டுமே இருக்கலாம். மானிய கேடத்திலிருந்து நாம் ஒட்டதேசம் போவோம். ஒட்ட தேசத்திலிருந்து கலிங்கம் போவோம். பிறகு கடவுள் தீர்மானித்தபடி எங்கு நகர வேண்டுமோ அங்கு நகரலாம். நாளை மறுநாள் படை 2ஆக பிரிக்கப்பட்டு கிளம்ப வேண்டும். இப்பொழுது என்னுடைய படை முன்னால், நீங்கள் பின்னால் வருவீர்கள். முதலில் போன படை திருவொற்றியூரை அடைந்து திருவொற்றியூரிலிருந்து வடமேற்காக நகரும். நீங்கள் திருவொற்றியூரை அடைந்து திருவொற்றியூரிலிருந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக நேரே வடக்கே போய்விடுங்கள். என்னுடைய வழி சுற்று வழி என்பதால் நான் முன்னே கிளம்புகிறேன். உங்களுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் இருக்காது என்பதால் வேகமாக போகலாம் என்பதால் நீங்கள் 2ஆவதாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல சேனாதிபதிகள் தலை அசைத்தார்கள். ஏதேனும் குறை இருக்கிறதா இந்த திட்டத்தில் என்று கேட்க எல்லோரும் உற்று கவனித்து ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். எப்படி படைப்பிரிக்கப் போகிறோம் என்று வந்தியத்தேவர் கேட்டார். 60-40, என்னோட 60%, அரையன் ராஜராஜனோடு 40% வரும். ஆகவே நான் இப்பொழுது படையை 2ஆக பிரித்து முன்பின்னாக நகர்ந்து போய் திருவொற்றியூரில் காத்திருப்போம். திருவொற்றியூரில் வேங்கி மன்னனுடைய நிலைமை என்ன என்று தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அதை பொறுத்து கிளம்புகின்ற நேரத்தை தீர்மானிப்போம். ஆனால் படை பிரிக்கப்படுவது இங்கேயே இப்போதே மிக தெளிவாக செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டார். படை எப்படி பிரிக்க வேண்டும் என்பது பற்றி அவர்கள் வெகுநேரம் பேசினார்கள். இரவு நேரம் எல்லோருக்கும் பாலும் அரிசி கஞ்சியும் கலந்து உணவு தரப்பட்டது. இரவு ஆரியக்கூத்து நடக்கப் போகிறது, கேட்கிறீர்களா என்று நித்த வினோத பெருந்தச்சன் மன்னரிடம் விண்ணப்பித்தான். அப்படியா? ஆரம்பத்திலிருந்தா? வெகு நாளாகுமே. இல்லை, ஏதேனும் ஒரு பாகம். எந்த பாகத்தை நீங்கள் நடிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதை நடிக்க தயாராக இருக்கிறார்கள். அபிமன்யுவதம் நடிக்கச் சொல். 1.5 நாழிகை, 2 நாழிகையில் நாடகம் முடிக்கட்டும். போர் வீரர்கள் கொஞ்சம் அயர்ந்து தூங்கட்டும் என்று சொல்ல அபிமன்யுவதம் நடிக்கப்பட்டது. அபிமன்யுவை வஞ்சகத்தால் உள்ளழைத்து எல்லோரும் தாக்க அவன் ஒருவனாக போரிடுவது, அதைக் கண்டு அர்ஜுனன் பதறுவது, அபிமன்யு இறந்த பிறகு அர்ஜுனன் கதறுவது, சபதம் செய்வதும் மிக தத்ரூபமாக நடிக்கப்பட்டன. எல்லோர் மனதிலும் ஒரு கோபமும் வெறியும் மூண்டது. அயோக்கியத்தனத்திற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஆத்திரம் எழுந்தது. அபிமன்யு கயிறு பிடித்து ஒரு கட்டையில் ஏறிக்கொள்ள அந்த கயிறை இழுத்தார்கள். அபிமன்யு மெல்லே கூட்டத்தின் நடுவிலிருந்து சொர்க்கத்துக்கு போவது போல எல்லோரையும் ஆசீர்வதித்து சொர்க்கத்துக்கு போனான். மரக்கிளையின் மீது உட்கார்ந்து கொண்டான். அங்கிருந்து கீழிறங்கி வந்தான். எல்லோரும் சோழம் 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 என்று கத்தினார்கள். அபிமன்யுவாக நடித்தவனை போய் கட்டித் தழுவிக்கொண்டார். கலைந்து போனார்கள். அவர்கள் கலைந்து போனதும் சிற்பிகளை அழைத்தார். இன்னும் என்ன வேண்டும் என்று கேட்டார். இன்னும் ஆட்கள் வேண்டும் ஐயா. இந்த கதியில் வேலை நடந்தால் எங்களுக்கு இன்னும் 1 வருடம் ஆகிவிடும்.
இன்னும் நிறைய ஆட்கள் தேவை, இன்னும் நிறைய பொற்காசுகள் தேவை, இன்னும் நிறைய உணவு வகைகள் தேவை. ஆட்களுக்கு ஏற்றபடி உணவு பொற்காசுகளும் இருந்தால்தான் இந்த வேலை ஒரு வருடத்திற்குள் முடியும். நீங்கள் ஊருக்கு திரும்புவதற்குள் ஒரு சிறிய ஆணை கூட அடிக்க வேண்டாத நிலையில் இந்த அரண்மனையை நாங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். கோவில் 95 விழுக்காடு முடிந்துவிடும். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் தான் இருக்கும். எனவே குடியேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டுமெனில் எனக்கு நீங்கள் 2-3 மாதங்களில் 300 ஆட்கள் அனுப்ப வேண்டும். எந்த மாதிரி ஆட்களை எதிர்பார்க்கிறாய்? மரங்கள் சுமக்க வேண்டும், கற்களை புரட்ட வேண்டும், ஒட்ட தேசத்தின் தடியர்கள் வேண்டும். அவர்களால் தான் இதை செய்ய முடியும். ஒட்ட தேசத்து ஆட்களை நிச்சயம் கொண்டு வந்து தருகிறேன். ஆனால் அவர்கள் தப்பித்து ஓட முயற்சிப்பார்கள் என்றும் எங்களை பயமுறுத்துகிறார்கள். 2 பேரை நிற்க வைத்து சிரம் அறுத்தால் யாரும் போக மாட்டார்கள். அதிகம் மேலை சாலைக்கு வீரர்களையும் அனுப்புகிறேன். 300 போதுமா? இன்னும் மேற்கொண்டு வேண்டுமா? இல்லை, இப்போது 300 போதும். மேற்கொண்டு வேண்டுமென்றால் நான் சொல்லி அனுப்புகிறேன். எனக்கு உங்களோடு சிறு தூரம் பயணப்பட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. என்னோடா? இதுவரையில்? திருவொற்றியூர் வரையில். ஏன் திருவொற்றியூர் வரையில்? மானியக்கேடம் வரைக்கும் வாயன். இல்லை, திருவொற்றியூர் கோவிலில் சிறிது சிதிலாமா இருக்கிறது என்றும் வெளிமண்டபம் கட்டப்பட வேண்டும் என்றும் வேறு சில பிரகாரங்களை எழுப்ப வேண்டும் என்று எனக்கு அங்கிருந்து தகவல் வந்திருக்கிறது. திருவொற்றியூர் பற்றி எனக்கு பல கதைகள் சொல்லப்பட்டும் இருக்கின்றன. அந்த கோவிலை பார்த்தது போலும் ஆகும், உங்களோட பேசியது போலவும் ஆகும். அந்த கோவிலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் குறித்துக் கொண்டது போலவும் ஆகும். உடனடியாக அங்கு வேலை துவங்குவாயா? இல்லை, இங்குள்ள வேலைகளை முடித்துவிட்டுதான் அடுத்தபடி அந்த பக்கம் போவேன். போகும் முன்பு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நீங்கள் வரும்பொழுது திருவொற்றியூர் வழியாகத்தான் வருவீர்கள். நான் உங்களை அங்கு சந்திக்கிறேன். நீங்கள் வருவதற்குள் திருவொற்றியூரையும் நான் செப்பனிட்டு வருகிறேன். மிகவும் நல்லது. நீ உற்சாகமாக இருக்கிறாய் என்பது சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த வேலை என்று எவன ஒருவன் போகிறானோ அவன் வெற்றி பெறுவான். வேலை முடிந்த பிறகு ஓய்வெடுப்பவன் வெற்றி பெற முடியாத ஓய்வில்லாத வேலைதான் ஒரு நல்ல மனிதனுடைய லட்சணம். ஆமாம், உங்களை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டால் அப்படித்தான் வாழ முடியும். சோழ தேசத்தில் எல்லோரும் உங்களைத்தான் முன்மாதிரியாக கொள்கிறார்கள். போதுமடா புகழ்ச்சி, ராஜேந்திர சோழர் அழுத்துக் கொண்டார். அருண்மொழி தேவரிடம் சொல்லி இருக்கிறேன், இந்த முறை நிறைய உருக்கு சாமான்கள் கொண்டு வாருங்கள். அடித்து உளிகளும் சுத்திகளும் கடப்பாறைகளும் செய்ய வேண்டி இருக்கிறது. அவைகளுக்காக தேனுரும்பு தேவைப்படுகிறது. அந்த இரும்பு வந்தால் எங்களுக்கு ஈயம் கலந்து உறுதிப்படுத்திக் கொள்ள நன்றாக இருக்கும். பாத்திரம் செய்ய தோதாக இருக்கும். வேறென்ன வேண்டும்? ஊர் பாலைவனமாக இருக்கிறது. எந்த ஊர்? இப்பொழுது நாங்கள் இருக்கிற ஊர். இந்த ஜெயகொண்டமா? ஆமாம். என்ன சொல்கிறாய்? ஏன் பாலைவனம்? நடனமாட பெண்களே இல்லை. ஆண்களே பெண்கள் வேடம் போட்டு நடமாடுகிறார்கள். இது நன்றாக இல்லை. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்த பிறகுதான் ஆடல் மகளிர் வர வேண்டுமா? அதற்கு முன்னதாகவே வரலாமே என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த உதவி செய்ய முடியும் என்றால் மிக நன்றாக இருக்கும். இரவு நேரம் கண் அயர்வதற்கு முன்பு இம்மாதிரியான கூத்துகள் பார்த்துவிட்டு சிற்பிகள் படுத்து தூங்குவார்கள். அதுவும் தவிர கோஷ்ட சிற்பங்கள் செய்வதற்கு எனக்கும் ஆசையாக இருக்கிறது. அழகான பெண்கள் சிலவும் சுமாரான பெண்கள் பலவும் இங்கே வரவழைத்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய விருப்பம். இது ஒரு விண்ணப்பம், முடிந்தால் செய்யவும். இது நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது. உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன். பரஞ்சோதிக்கு பிறகு இப்பொழுது தலிசேரி பெண்டுகளை யார் நிர்வாகம் செய்வது? கேசவப்பட்டன் என்ற அந்தனர் நிர்வாகம் செய்கிறார். நல்லது. கேசவப்பட்டனிடம் நான் சொன்னேன் என்று நடமாடும் பெண்களை வரவழைக்க ஏற்பாடு செய். 10 அழகான பெண்கள், 40 சுமாரான பெண்கள் என்று கணக்கு சொல். வேறென்ன வேண்டும் பெருந்துச்சா? எதுவும் இல்லை மாமன்னரே, எல்லாம் இங்கு திருப்தியாக இருக்கிறது. உங்களை ஒன்று கேட்க வேண்டும். பறவை பேச்சுக்கு நடுவே புகுந்தாள். கேளுங்கள் தாயே. கோவில் அழகாக இருக்கிறது, மிகச் சீராக இருக்கிறது, நல்ல உயரமாக இருக்கிறது. ஆனால் சிற்பங்களே இல்லையே. மாமன்னர் இந்த கேள்வியை கேட்பார் என்று நினைத்தேன். நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். சிற்பங்கள் தயாராக இருக்கின்றன தாயே. நட்சத்திர குறியிட்ட கோஷ்டங்களில் அவை நிறுவப்படும். கோஷ்டங்களில் வைத்து செதுக்குவது என்பது இயலாது. எனவே தரையில் படுக்கை நிலையில் வைத்து அதன் மீது உட்கார்ந்து கொண்டுதான் நாங்கள் செதுக்குவோம். பார்ப்பதற்கு அவ்வளவு ரசமாக இருக்காது. சிவன் தலையில் கால் வைத்து உட்கார்ந்து இருக்கிறானே என்று உங்களுக்கு தோன்றும். கோவிலை நிர்மாணிக்கும் வரை அது வெறும் கல்தான். கோவில் அந்தனரிடம் கொடுத்த பிறகுதான் அதற்கு உயிர் வருகிறது. சிற்பங்களை 4 பேர் பார்க்க செதுக்குவதே இல்லை. மன்னர் விரும்பினால் வெகு நிச்சயமாக அந்த சிற்பங்களை காண்பிக்கிறேன். பார்க்க வேண்டும் என்று ஆவல் உண்டு பெருந்தச்சா. ஆனால் நீயாக அறிவிக்காமல் நானாக கேட்பது உனக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுமோ என்று மௌனமாக இருந்தேன். மாமன்னர் வாழ்க. உங்கள் தன்மை மிக பெரும் தன்மை. மற்றவரின் மனம் அறிந்து பழகுவதற்கு உங்களைப் போல் எவரும் இல்லை. நீங்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரி. எல்லோரும் அந்த சிற்பங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்க இயலாது. கண்ணேறுபடும். அந்த கண்ணேறு பட்டால் நான் கொண்டு போய் கோஷ்டத்திற்குள் வைப்பதற்குள் உன்பாடு என்பாடு என்றாகிவிடும். எனவே நீங்களும் உங்கள் துணைவியாரும் இன்னும் 4-5 சேனாதிபதிகளும் பார்க்கலாம். மற்றவர்களை அனுப்பிவிடுங்கள்.
நான் தான் முதலில் பயணப்பட போகிறேன். அதனால் யாரையும் அனுப்ப இயலாது. நாளை காலை எழுந்திருந்து வெளிச்சத்தில் அவைகளை பார்க்கிறேன். எங்கே இருக்கின்றன? தனியே ஒரு கொட்டையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வருவீர்கள் என்று தெரிந்தால் பக்கத்தில் உள்ள தட்டிகளை எல்லாம் பிரித்து வெளிச்சத்திற்கு ஏற்பாடு செய்து விடுவேன். அந்த பக்கம் இருக்கும் படைகள் மட்டும் கொஞ்சம் வாசலுக்கு அனுப்பிவிட்டால் நன்றாக இருக்கும். மறுநாள் காலை அவ்விதமே அந்த பக்கம் இருக்கின்ற சிறுந்தேர் படைகள் வேறு பக்கம் இடம்பெயர்ந்தன. மாமன்னர் குளித்துவிட்டு கஞ்சி குடித்துவிட்டு சிற்பக்கூடம் நோக்கிப் போனார். அவர் வந்ததும் சிற்பக் கூட்டத்தின் தட்டியெல்லாம் மடமடவென்று பிரித்து எடுக்கப்பட்டன. உள்ளே வெளிச்சம் பரவியது. மேலே கூரை அழுத்தமாக நின்றது. சிலைகள் புரட்டி நிற்க வைக்கப்பட்டன. மாமன்னர் ராஜேந்தர் திகைத்துப் போனார்.